அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய வகுப்பில் புதிய சிந்தனையாக, கிளைகளில் அமரும் பறவைகள் கிளைகளை நம்பி அமருவதில்லை, தன் சிறகுகளை நம்பியே அமருகின்றன என்ற சிந்தனையோடு தொடங்குவோம். இந்த வரிகள் நான் அதிகம் ரசித்த வரிகள், எனக்கு பிடித்தமான வரிகள். காரணம், பறவைகள் என்பது உற்சாகம் என்பதற்கும் சுறுசுறுப்பு என்பதற்கும் முதலில் சொல்லப்படுகின்ற பல உதாரணங்களில் முதன்மையாக இருப்பது பறவைகள். காரணம், அதிகாலையில் மிகுந்த உற்சாகத்தோடும் தன்னுடைய குரலை சிலாகித்து பாடக்கூடிய உயிரினங்களில் முதன்மையாக இருப்பது பறவைகள். அப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கிளையில இருந்து ஒரு டேக் ஆஃப் ஆகும் பொழுது அந்த பறவை அவ்வளோ மகிழ்ச்சியாக பறக்கும். ஒருவேளை யாராவது பிரச்சனைகளை பற்றியோ கவலை பற்றியோ சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு கணம் பறவைகளினுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ், பறப்பதையும் அமர்வதையும் வெளியே சுற்றித் திரிவதையும் பார்க்கின்ற பொழுது மனம் மாற்றமடைவார்கள். அது ஏன் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது? எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக அதனால் இயங்க முடிகிறதும் மகிழ்ச்சியாக பறக்க முடிவதும் எந்த நேரத்தில் எடுத்தாலும் அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு கவிஞன் எழுதுறது, ஏனென்றால் பறவைகள் இப்போ கிளையில போய் உட்காருதுன்னா அந்த கிளை ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுல நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு அது ஒருபோதும் நினைப்பதில்லை. ஒருவேளை கிளைகள் இதை தாங்கக்கூடிய அளவிற்கு இல்லை என்றாலும் கூட தன்னுடைய சிறகுகளை நம்புகிறது. அதில் கிளைகள் தன்னை தாங்க முடியாத சூழல் வந்தாலும் கூட அதிலிருந்து தன் சிறகுகள் மூலமாக அடுத்த இடத்திற்கு பறந்து செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் அது பறக்கிறது. ஆக ஒரு பறவையினுடைய மகிழ்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இருப்பது நம்பிக்கை என்ற அந்த செய்தியை ஒரு கவிஞன் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதாவது, கிளையில் அமரும் பறவைகள் கிளைகளை நம்பி அமருவதில்லை, தன் சிறகுகளை நம்பியே அமருகிறது. இது அனைவருக்குமான பாடமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னா, இப்ப நம்ம சரி இவங்க கொடுத்தா நல்லாயிடும், அடுத்தவர்களின் மீது தன்னுடைய எதிர்பார்ப்பை யார் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கவலைகள் மிகும். ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அதற்கு தீர்வு என்றால் அது தன்னிடமிருந்தே வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அதற்கான தீர்வை நாமே எடுக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அதற்கான வழிகள் பிறக்கும். அப்படிங்கிற சிந்தனையோடு இன்றைய வகுப்பை தொடங்கலாம். இது தொடர்பாக நேற்றைக்கு நிறைய கால் வந்தது. நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இது அதுல சிலர் கேள்வி கேட்டிருந்தது. இன்னும் ஒருத்தர் கேட்டிருந்தார், என்ன சார் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுடைய மிஷன்ங்கிறது ஓகே, 1,25,000 பேர் எப்படி எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க, பட் இதை டேக் ஆஃப் எடுத்துட்டு எப்படி போவாங்க அப்படின்போது கரெக்டு, எல்லாமே எடுத்துட்டு போவாங்க. பட் அதுக்கு நேற்றுக்கு சிலர் கூட ஒரு சில பேர் விடுபட்டிருக்கலாம், அவர்களை மன்னிக்கவும். பெரும்பாலும் லைவ்ல வர்ற எல்லாமே அடுத்த இதுக்கு இதை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு விளக்காகத்தான் நான் பார்க்குறேன். ஆன்மீக விளக்காகவும் தியான விளக்காகவும் தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக எடுத்துட்டு போக முடியும். அப்போ அவர் கேட்டிருந்தார், எப்படி இவ்வளோ பெரிய டாஸ்க்கை செய்ய முடியும் அப்படின்னு. நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன். அவர் கேட்கும்போது தான் ஒருவேளை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஜர்க்கு, சரி இவ்வளோ பெரிய டாஸ்க் இருக்குமே அப்படின்னு சொல்லும் பொழுது, அதன் பிறகு நேற்றுக்கு டாக்டர் முழுமையாக ஃபுல் மெடிடேஷனில் இருந்துட்டு இரவு தான் வந்தாங்க. இரவு வந்தபோது நிறைய விஷயங்கள் பேசிட்டு, சரி நான் சொன்ன இந்த மாதிரி வகுப்பு இந்த மாதிரி சில டிசிஷன் எடுத்திருக்குது, நான் தனிப்பட்ட முறையில் டேவினோட உங்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஆஃப் இந்த வகுப்பில் அந்த வகுப்பினுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது நம்முடைய கடமை. அப்படிங்கிறதுனால எல்லாருமே கம்பல்சரி நோட்ஸ் எடுக்கணும், அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத முதன்மையாக வச்சிருக்கேன். அது நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவருக்கு நேற்று நன்றி சொல்லியிருக்கேன். ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் எனக்கு தெரிந்த வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ இது சம்பந்தமா நேற்றைக்கு இரவு சித்தர்கள் சொன்னதுங்கிறது, அதாவது தனிப்பட்ட முறையில் எனக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் இருக்குது, அவரவர்களுக்கானது. இப்போ எனக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அப்படிங்கிறதுல இன்னும் அந்த இடத்துல ரீச் பண்ணலை, இஸ் ரைட் வே பட் நாட் ஃபுல்ஃபில், நாட் ரீச் த கோல். இத்தனை பேருக்கு போகணும் அப்படிங்கிற மிஷன் செட் பண்ணுவோம் இல்லையா, அது இன்னும் கரெக்டாக வரல அப்படிங்கிறது தான் நேற்றுக்கு லாஸ்ட்டாக இதை பற்றி அப்டேட் அப்படின்னாங்க. ஓஹோ, இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ணணும் போல அப்படின்னு நினச்சேன்.
எனவே இந்த இதை புரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அனைவருக்கும் நன்றி. டாக்டருடைய ஆசீர்வாதத்திற்கு நன்றி. அதில் தான் நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டார்லையே, கரெக்டாக நீங்கள் எப்படி இப்படி எடுத்துகிட்டு போனீங்க, இது ரெண்டுமே கோயின்சைட் ஆச்சு, என்னடா கரெக்டாக கேள்வி கேட்குறாரு அப்படின்னு. அப்போ வந்து அப்போ திரும்பவும் யோசித்தேன். அப்புறம் கேட்கும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த கேள்வி நீங்கள் தான் கேட்குறீங்களான்னு. ஏன்னா இந்த சில கேள்விகள் வந்து நம்மளே யோசிக்கிற மாதிரி கேள்வி இருந்தா வேற யாராவது கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்புறம் அவர் சொன்னாரு, இல்ல எங்க ஒய்ஃப் தான் கேட்டாங்கன்னு. அதுதான் நான் பார்த்தேன், கேள்வி அங்க இருந்தா இவ்வளவு பெரிய கேள்வி கேட்க முடியும். சரி அப்படின்ட்டு அப்போ நான் அந்த நேரத்துக்கு அவருக்கு சொன்ன பதில், சேவல் கூவி பொழுது விடிவதில்லை, ஆனாலும் சேவல் கூவிக்கொண்டே இருக்கிறது. காரணம், என்றைக்கேனும் ஒரு நாள் விடியும், என்றைக்கேனும் ஒரு நாள் அன்னன்னைக்கு விடியும். ஆனால் அந்த சேவல் சொல்ல வருகின்ற கருத்து, பொழுது புலர்கின்றது, உங்களுடைய கடமை ஆற்றுங்கள், எழுந்திருங்கள் அப்படிங்கிறத சொல்றத, எழுந்திருச்சாலும் எழுந்திருக்கலாலும் சேவல் கூவி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு மெடிடேஷன்ல வச்சேன். மெடிடேஷன்ல வந்து இது மாதிரி கிளாஸ்ல வந்து எப்படி இது டேக் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மெடிடேஷன்லாம் அந்த மணிக்கணக்கில் உட்கார்றது கிடையாது. இவன் அது சூழ்நிலையில் என்ன படுக்கிறது 12-12:30 மேலே அப்படிங்கும்போது 5 நிமிடம். ஆனால் அந்த 5 நிமிடங்கிறது மிக ஷார்ப்பாக இருக்கும், கரெக்டாக கான்சியஸோட இருப்பேன். அப்போது அந்த ப்ரேயரில் வச்சுட்டு திரும்ப படுத்துட்டு திரும்ப உடனே எழுந்திரிச்சிட்டு ரொம்ப எழுந்திருக்கும்போது இல்யூஷன் கையில் திரும்ப அதை வச்சுட்டு ரொட்டீன் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் வருது. ஃபேக்ட் வரும்போது அது சப்கான்சியஸாகவும் இருக்கலாம், இல்லை டிவைனோட இருக்கலாம். அந்த மெசேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, சில பேர் மெடிடேஷனில் எதுவுமே வரல, தூக்கம் வருது, இதில் எப்படி போகிறது, ஆகும்னா மெடிடேஷன்றீங்களே எப்படி வருது, எனக்கு என்னால் முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த கேள்வி வைக்கிறாங்க. மெடிடேஷனுங்கிறது ரொம்ப சிம்பிள் சார். புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஆனால் புரிந்து கொள்வது தான் கடினம். அப்போ மெடிடேஷனில் எனக்கு திரும்ப வந்தது, மாணிக்க வாசகரை சிவபெருமான நேரடியாக கூப்பிட்டு வாங்க போகலாம் நம்ம வந்து முக்தி அடையலாம் அப்படிங்கும்போது, அவரு சிவபெருமான் நேரடியாக மாணிக்க வாசக பெருமானை கூப்பிட்டும் கூட வேணாப்பா நமக்கு வேலை இருக்கு, வேற எங்கேயா கூப்பிட்டு போறீங்கன்னு எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்போ அதுல அந்த செய்தி வர்றது என்னன்னா, மாணிக்க வாசகரை இறைவனே கூப்பிடுகின்ற பொழுதும் கூட போக முடியாத சூழல் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் இப்போ உள்ள சூழலை எல்லாருமே டேக் ஆஃப் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது இல்லைங்கிற மாதிரி நான் புரிஞ்சு கொள்கிறேன். ஆனால் எடுத்து செல்ல வேண்டிய கடமை இருக்கு இல்லையா, இதை புரிந்து கொண்டு அனைவரும் கர்மா என்பதை பற்றி புரிந்து கொண்டு, எந்த பிறவி யார் எடுத்தாலும் அவர்களுடைய இலக்கு என்பது இந்த பிறவி பெரும் பிணி அப்படின்னு தான் சித்தர்கள் அதை தான் சொல்லுவாங்க. பசியையும் பிணி என்பார்கள், பிறவியும் பிணி என்பார்கள், பெருங்கடல். இந்த கடலை நீந்துவது பிறவியினுடைய அடிப்படை நோக்கமே பிறவி இல்லாமல் வாழ்வுதான். அப்போ ஒருத்தர் அந்த அளவுக்கு டேக் ஆஃப் பண்ணி நம்ம கொண்டுட்டு போக முடியுமா அப்படிங்கிறதுல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. நம்முடைய கடமை எதுவோ, இதிலிருந்து கடப்பதற்கான விஷயம் என்னவோ அதை தெளிவாக செய்தால் போதும் அப்படிங்கிற ஒரு செய்தியாக நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ மெடிடேஷன்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா சிம்பிள் மெத்தடு, டாக்டர் அதை சொல்றேன்னு இருக்காங்க, அதை விட சில ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்காங்க மெடிடேஷன் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு. சிம்பிள், நீங்க எந்த இடத்துட்டு இருக்கீங்களோ அந்த அதிகாலையில் எழுந்துச்சு, அதிகாலைங்கிறது மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால மெடிடேஷன்ல குறைந்தபட்சம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட டைம் 5 நிமிடம் 10 நிமிடமோ அதில் உட்காந்து இல்யூஷன் ஃபேக்ட் அதை மட்டும் மூச்சு கட்டுற கவனிங்க. இல்லை புதிதாக வர்றவங்க எப்படியாவது மெடிடேஷன்ல வந்து ரீச்சே ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. நீங்க நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்பயாவது லீவ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு 3 hours 4 hours ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெடிடேஷன்ல 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல அந்த ஃபீல் நீங்க எடுத்துக்கிட்டு வர முடியாது. ஆனால் எப்பயாவது நேரம் கிடைக்கும் போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ச்சியா இருக்கும் பொழுது இந்த ஆசிலேஷன் அது எல்லாமே போகும். ஏற்றால் 1 hour 2 hour கிட்டத்தட்ட தாண்டுகின்ற பொழுது தொடர்ச்சியாக நீங்க உட்காடுறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணப்போ ஒரு 3-4 hours அப்புறமேட்டு தான் அந்த ஃபீலையும் நான் டச் பண்ண முடிஞ்சது. அதை நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இடத்துல நீங்க அந்த டயத்தை குறைச்சிக்கலாம். அப்போ முதல் முறையா உங்களுக்கு அந்த இடத்துக்கு வரலன்னா தொடர்ச்சியான தியானத்தில் ஈடுபட்டீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இல்யூஷன் ஃபேக்ட் வர்றதும் அந்த சுவாசத்தை கவனிக்கிற போதும், சுவாசத்தையே கவனிக்கும் போது உங்களையும் அதை மறந்துடுவீங்க. மறந்து போகின்ற போது மூச்சு உள்ள போயிட்டு வர்றது கவுண்ட் டவுன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கவுண்ட் டவுன் பண்ண ஆரம்பிச்சாலே, கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாலே, அதை கவனித்தல் தியானத்தில் முக்கியம் என்பது எதை நீங்கள் கவனிக்கின்றீர்களோ அப்பொழுது சிந்தனைகள் செயலற்று போகும். கவனம் என்பது முக்கியம். ரொம்ப பேர் வந்து எழுத்தாளர்களோ அல்லது மிகப்பெரிய பிரபலமானவர்களோ உலகத்தில் மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தியவர்களோ எல்லாருமே தியானத்துல இல்லை, ஆனாலும் இன்டைரக்டா அவங்க தியானத்துல தான் இருக்காங்க. காரணம்,
அவர்கள் என்ன வேலையை செய்கிறார்களோ அதில் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். எப்பொழுது ஒருவர் தன்னை முழுமையாக கவனத்தில் ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தியானத்தில் இருப்பதாக பொருள். ஏன்னால் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்போது சிந்தனைகள் செயலற்ற, அதுல மட்டுமே கான்சன்ட்ரேட் இருக்கும். ஆஹ் உம் வணக்கம் அப்படிங்கிறது, ஏன்னா நான் கொஸ்டின்ஸ் நீங்க போடுறீங்களா, பாப் மெசேஜ் வரும்போது நான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் போடலாம். அப்போ கவனம் என்பதை மிக தெளிவாக சிந்தனையோடு இருந்தால், கவனம் மிக தெளிவாகவும் தெளிவான சிந்தனையோடு நாம் இருக்கின்ற பொழுது சிந்தனைகள் அற்று போகிறது. சிந்தனை அற்று போகின்ற இடத்தில் தியானம் தொடங்குகிறது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது, இப்போ அவர் கேட்டார் இல்லையா, அவங்க ஒய்ஃப் தான் சொன்னாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருத்தர் அப்படிதான் பிரேயர்ல, அதாவது கடவுள்கிட்ட வேண்டி சிவபெருமான்ட்ட, சிவபெருமானே அப்படின்ட்டு ரொம்ப நாளா வேண்டிக்கிட்டு இருந்தாரு. வருஷக்கணக்கா வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. வேண்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நேரடியா ஒரு அருள் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பயங்கரமா தான் சிவபெருமான் வந்து ரொம்ப பயங்கரமா பயப்புல வேண்டிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது கொடுத்துருவோம் அப்படின்ட்டு டைரக்டா என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகும்பொழுது அப்ப கேட்கிறாரு. கேட்டபொழுது என்ன வேணும் அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, எனக்கு இந்த பணம் காசு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், சிம்பிளான விஷயம் தான் கேட்குறேன் அப்படின்னாரு. சரி சொல்லு, சிம்பிளா இல்லையா நான் டிசைட் பண்றேன் அப்படின்னாரு. அப்போ அவர் கேட்குறாரு, நான் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து நல்லா வெரைட்டியாக ஃபுட்டு கொடுப்பாங்க, சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மேரேஜ் ஆகிற வரையும் அப்படி நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சில இடையில கொஞ்ச நாள் வந்து நான் ஆஃபீஸுக்கு அஃபிஷியலாக வந்து வெளில போக ஆரம்பிச்சதுனால அம்மாவோட சாப்பாடு எனக்கு கிடைக்கல. அப்போது கடையில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கடையில் சாப்பிடும் பொழுது அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. அவங்க டேஸ்ட்டாக போட்டுறாங்க, ஆனால் வயிறு ஒத்துக்கல, நாக்கு இல்லை, நாக்கில் சரியாக டேஸ்ட் உணர முடியல. அந்த சாப்பாட்டுக்காக ரொம்ப தவிக்க மாதிரி ஆரம்பிச்சது. அப்பதான் சொன்னாங்க, கல்யாணம் பண்ணுங்க, சாப்பாடுலாம் நல்லா கிடைக்கும், ஏன்னா அம்மா சாப்பாடு மாரி அவங்க சமைச்சு போடுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. அப்படின்னு சிவபெருமனுக்கு இன்ட்ரெஸ்டாக கேட்குறாரு, அப்படியா திருமணமான பிறகு டேஸ்டா சாப்பாடு கிடைச்சிருச்சா அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு, அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டேன் காட், இதுக்கு அந்த கடையே பெட்டர், பேசாம கடையே கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு இருந்தேன். சரி ஓகே, இப்போ என்ன வேணும்னா, இப்போ உங்க ஒய்ஃப் வந்து நல்லா சமைக்கிற மாதிரி பண்ணிட்டுமா? அது நடக்காது, நான் எவ்வளோ டிப்ஸ்லாம் கொடுத்து பாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதனால என்ன பண்ணுங்க, ஒரு தயவு கூர்ந்து அப்படின்னாரு. சரி டக்குன்னு கேள்வி, எனக்கு வேலை இருக்குன்னாரு. நீங்களே சமையல்காரராக வந்துருங்க. கடவுள் காண்டாயிட்டார், இதுக்குதான்ப்பா நான் யார்கிட்டயுமே வர்றதில்லை, ஏதாவது பாவம் கொடுக்கும்னு வந்தாக்க கடவுளே சமையல்காரராக கேட்கறது இல்லை, நியாயமா இருக்கான்னு. இல்லை சார், நான் வந்து கடவுளே நான் வந்து யோசிச்சு தான் கேட்குறேன். காரணம் என்னன்னாக்க, நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்காரரை கொடுத்துருவீங்க, அது சமையல்காரர், அது ஜென்ஸாக இருந்தால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, லேடிஸாக தான் என் ஒய்ஃபுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படி டபுள் தாட்ல இருக்கிறதுனால நீங்களே வந்துட்டீங்கன்னா அப்பப்போ இந்த பிரச்சனையும் சொல்லிக்குவேன், எனக்கு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட், இந்த சமையலில் வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், நானே எங்கள் வீட்டில் வந்து சமையல் சொல்றது இல்லை, அந்த அம்மாவும் டியூட்டி பார்க்குறாங்க, நானும் டியூட்டி பார்க்குறேன், ரெண்டு பேரும் ஹோம் ஒர்க் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்கணும், அதனால அவங்க சமைக்கிற வேலைலாம் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதில் நாங்கள் ஒரு ஆள் வச்சிருக்கோம், அந்த ஆள் வேணா அனுப்பிட்டுமான்னாரு. வேற ஆள்லாம் வேணாம், அவங்கள்ட்ட கேட்க முடியாது, இன்டெரக்டா போறது, அதான் நேரடியாக வந்துட்டீங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லிட்டு நீங்களே இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, இல்லப்பா நான் வரம் கொடுக்க வந்தேன், அதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது, இது கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஏதாவது கொடுத்துட்டு போகணும், வேற ஏதாவது கேளு அப்படின்னா. அப்ப ரொம்ப நம்மளால யோசிச்சு சொல்லிருக்காரு, வேணா இன்னொன்னு பண்ணுங்க, எப்பயாவது எனக்கும் எங்க ஒய்ஃபுக்கும் பிரச்சனை வருதுன்னா ஆர்கியூக்கு நேரமே போக மாட்டேங்குது, அவன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியல, அதனால ஆர்கியூ பண்ணாத மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துருங்க அப்படின்னாரு. உடனே கடவுள் ரொம்ப யோசிச்சுட்டு, காட் அப்படிங்கிறது அங்கதான் டிசைடிங் ஃபேக்டர். உடனே கடவுள் என்ன யோசிச்சாருன்னா, ஒண்ணு ஆர்கியூ பண்ணாம இருக்கணும், இல்லப்பா ஆர்கியூ தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு போகணும். அவர் சொல்றாரு, சரி நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு கேட்குறாரு. அவர் ஒன்றும் ஒன்றும் புரியல. ஏன் கடவுள் என்ன, இல்லை இல்லை இது ரெண்டாவது ரொம்ப கஷ்டம், இதை விட ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, உனக்கு சமையல் செஞ்சு போடுறது இல்லையா, பேசாம நான் வந்து சமைச்சு கொடுத்துட்டே போயிடுறேன், இது எனக்கு ஈஸி, ஆனா அந்த ஆர்கியூ பண்றது இருக்கு இல்லையா அது கஷ்டம், அதை ஸ்டாப் பண்றது அப்படின்னா. ஸோ எதுக்கு இது சொல்லப்படுதுன்னா, ஆர்கியூ அப்படிங்கிறதும் கணவன் மனைவிக்குள்ள அந்த உரையாடல் என்பதும் தவிர்க்க முடியாதது.
ஆண்களை விட பெண்கள் அதிகமாக யோசிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு சந்தேகங்கள் அதிகமாக எழும் அப்படிங்கிறதுனால இந்த சொல்றேன். ஏன்னா இந்த கேள்வி எனக்கு நேத்து கேட்டார் இல்லையா, நீங்க எப்படி இந்த மிஷின் எடுத்துட்டு போவீங்கன்னு அவர் கடைசியில வச்ச கேள்வி, உங்கள்கிட்ட வந்து அதிகமா லேடிஸ் இருக்கிறதா சொல்றீங்க, இந்த மிஷினை எடுத்துட்டு போறதுல அவங்க எப்படி எடுத்துட்டு போவாங்கங்கிறத கேள்வி வச்சார். அப்போ எனக்கு வெரி கான்ஃபிடென்ட் இருந்தது. எப்பொழுது ஒரு இயக்கம் அல்லது ஒரு கொள்கை சார்ந்த முடிவுகள் எடுக்கப்படுகிறதோ, அதில் பெண்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ நிச்சயம் அவர்கள் வரலாற்றில் வெற்றி பெற்றவர்களாகவே அறிவிக்கப்படுகிறார்கள். எனவே நான் சொன்னேன், அது எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. இந்த மிஷன் எடுத்துட்டு போறதுல அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். நான் வெரி கிளீன் பிளான் இருக்குது. இந்த வாரத்திலிருந்தே சொன்னேன், இந்த மிஷன்லாம் இப்படி எடுத்துட்டு போறேன், கண்டிப்பா பெரிய அளவில் எடுத்துட்டு போக முடியும், எல்லாருடைய ஆசீர்வாதத்திலும் எடுத்துட்டு போகலாம். அதோட நேற்றைக்கு சில செய்திகள் சொல்லும்போது நிறைய பேர் சொன்னாங்க, அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அதிலிருந்து அதை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கிறது. டாக்டர் சொல்றது டிவைனோட மெசேஜ் இஸ் ரைட் வே, அதுல வந்து தவறோ இருவேறு கருத்துக்களோ இருக்க முடியாது. ஆனாலும் கூட இது வந்து ஆன்மீகம் என்பது இந்த காலகட்டத்தில் பரபரப்பாக, மேடம் கூட சொல்லியிருந்தாங்க, சாரதா மேடம் ஐ திங்க் ஸோ, சொல்லும்பொழுது இப்போ உள்ள யங் ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி எடுத்துட்டு போறது, அவங்க வந்து சாமி கும்பிடுறதே இல்லை, அப்படியே ஒரு ஃபேஷன் ஸ்டைலாக போகும்போது ஒரு சல்யூட் வச்சுட்டு ஹாய் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் கும்பிட்டுட்டு போறாங்க. அவங்களுக்கு போய் இதெல்லாம் ஆன்மா கர்மா இப்படிலாம் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. இது பெரிய டாஸ்கான விஷயம். அப்போ இதை எப்படி எடுத்துக்கிட்டு போறது, அது வந்து ரொம்ப அவர்களுக்கு புரிகின்ற தன்மையில் நவீன காலகட்டத்துக்கு ஏற்ப எடுத்துட்டு போக முடியும். அப்படின்னாக்க இந்த ஆன்மீகத்திலும் இந்த தியானத்திலும் அனுபவம் உள்ளவர்கள் தன்னுடைய அனுபவத்தை மிக எளிமையாக ஷேர் பண்ணும்போது அவர்கள் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னுடையது அப்படின்னாக்க நான் சொன்னேன் இல்லையா, டாக்டர் வந்து எனக்கு சொன்னது 4450வது பிறவி இது, 44,446 45ஓட கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த கேட்டகரியை ஆன்மீகத்துல போகணும். அது இல்லாம என்னுடைய பிறவிங்கிறது இந்த 4 5 தாண்டி இது ஐந்தாவதா எனக்கு குருவாக வந்திருக்கிறதா சொல்லியிருந்தாரு. ஆனா இதுக்கு முன்னாடி நான் அந்த கர்மயோகத்தை பத்தி சொன்ன, என்னுடைய வேலையில் நான் கவனமாக இருக்கின்ற பொழுது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வேலையில் அவர்கள் மிக தெளிவாகவும் கவனமாகவும் பணியாற்றுகின்ற பொழுது உங்களுக்கான அடுத்த கட்ட அந்த நகர்வு என்பது இறைவன் அவனர்களாலே அவன் தாழ் வணங்கி அந்த பிளெஸிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அப்போ எனக்கு ஏற்கனவே வள்ளலார் அந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் சொன்னாரு, பட் நான் அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல அதோட இல்லை. ஆனால் அடுத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, மேடம் சொல்லிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு முறை வந்து சேனல்ல வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இது சென்னையில வந்து பியூட்டி பார்லர் அசோசியேஷன் பிரசிடென்ட் வசந்தி மேடம் இருக்காங்க. அவங்க வந்து அந்த பியூட்டி பார்லர் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 250 பேர் கிட்டத்தட்ட அவார்டு கொடுக்குறாங்க, சர்டிபிகேட் அண்ட் அவார்டு கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் அவார்டு கொடுக்கும்போது சீஃப் கெஸ்டா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கெஸ்டா நான் போறேன். ஃபங்க்ஷன் வந்து வச்சிருக்காங்க. சீஃப் கெஸ்டா போகும்பொழுது பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. இதில் எப்படி ஆன்மீகத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதை பற்றியும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு செய்கின்ற பொழுது நிச்சயம் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்ற செய்தியோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். சீஃப் டாக்டர் பண்றாங்க, வகுப்பு தொடரும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கங்கள் ஐயா. வணக்கங்கள் ஐயா. நேற்று கிளாஸ்க்கு வர முடியல, மன்னிச்சுக்கணும். அந்த எமர்ஜென்சி பில்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பில்ஸ் ரெடி பண்றதுக்காக சித்தர்களோட இருந்ததுனால நேற்று வர முடியல. யாருமே வந்து இனிமேல் நம்ம குரூப்ல நம்ம அமைப்புல இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி அடிபட்டுட்டேன், ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்கேன், ஆம்புலன்ஸ்ல போறேன் அப்படின்ற கட்டாயம்லாம் வரக்கூடாது அப்படின்றதுனாலதான் அந்த சகோதரி அன்னைக்கு அடிபட்டதுல இருந்து இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து பண்ணி ஏதாவது நம்ம மக்களை இதெல்லாம் மாட்டாம இருக்கணுன்றதுக்காகத்தான்
அந்த மெடிசன் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ சித்தர்களோட கூட சேர்ந்து பண்ணோம். அவங்க வந்திருந்தாங்க. அந்த ப்ராசஸ்னால தான் நேற்று வர முடியல, மன்னிக்கணும். ரெடி பண்ணிட்டோம். அந்த மெடிசன் அனுப்பிடுவோம். ஜஸ்ட் லைக் கர்மா கிளியரிங் மெடிசன் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 மாத்திரை 3 மாத்திரை வாயில் போட்டாலே போதும். எனி எமர்ஜென்சி, எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, ஃபயர் ஆக்சிடென்ட்டு, வீட்டில் கையை சுட்டுக்கிறோம், வெட்டிக்கிறோம், பண்ணிக்கிறோம், எந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி நீங்கள் எதை கிளாஸிஃபை பண்ணுறீங்களோ அது டீட்டெயிலாக நான் ஒரு லீபேட் மாதிரி போட்டு அனுப்ப சொல்கிறேன், எல்லாரையும் அனுப்ப சொல்கிறேன். அதை நீங்கள் படித்தாலே போதும். நான் சொல்கிறத விட அதில் படித்தாலே போதும். எனி எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாயில் போட்டு சப்பி சாப்பிடணும், அவ்வளோதான். அவங்க அன்கான்சியஸாக இருந்தாங்க, அவங்க சம்மந்தப்பட்டவங்க வந்து ரொம்ப மயக்கம் போட்டு சுயநினைவு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வாயை கூட திறக்க முடியாத சூழ்நிலை. என்ன அது வீட்லேயும் இருக்கட்டும், வெளில எங்கேயா இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு 4 மாத்திரை போட்டு சின்ன ஸ்பூனில் போட்டு கலக்கி அந்த தண்ணி அவங்க உடம்புல எங்கே டச் பண்ணாலே போயிடும், வேலை செய்யும். நீங்கள் வந்து வாயில தான் போடணும்னு கிடையாது. நல்லா கான்சியஸாக இருக்கும்போது வாயில போடுறோம், கான்சியஸ் இல்லை அப்படின்போது, அன்கான்சியஸாக இருக்காங்க அப்படின்போது ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தண்ணியில் ஒரு 4 மாத்திரை போட்டு, அது வந்து அந்த மாத்திரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் தண்ணியில் போட்ட அடுத்த மொமெண்ட் அது தண்ணியில் டிசால்வ் ஆகிடும். போட்ட உடனே நீங்கள் மாத்திரை இருந்தால் கூட தண்ணியில் போட்ட உடனே அந்த 5 மாத்திரையோ 4 மாத்திரையோ அந்த நேரத்துக்கு உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது, 5 மாத்திரைக்கு மேலே தேவையில்லை, 2 3 4 ஆனால் இறைவன் வழிகாட்டுவார். நீங்கள் அதை போட்ட உடனே அந்த தண்ணியை உடம்புல எங்கே அப்ளை பண்ண தொட்டு தடவுனாலே போதும். எங்கே கிடைக்குதோ அந்த தடவை மருந்து வேலை செய்யும். உள்ள ஓரளவு சாப்பிட்டது இல்லை, அந்த மாதிரியான மருந்து அது. ஸோ அந்த முறையான மருந்தெல்லாம் வந்து தயார் பண்ணோம்னா ஏதோ ஓவர் நைட்டில் ஃபேக்ட்ரியில் தயார் பண்ண மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. குறிப்பிட்ட டைமில் தான் பண்ணணும், குறிப்பிட்ட திதியில் பண்ணணும், குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பண்ணணும். செய்கிறவர் வந்து சாப்பிடக்கூடாது. சித்தர்கள் வந்து அருவமாக வர்றதுனால அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. இப்போ நான் கூட இருக்கும்போது நான் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, அந்த மத்தியில் அந்த கேப் டைமில் மத்தியில் தூங்கக்கூடாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஹேர் கட் பண்ணிக்கக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, செக்ஷுவலாக கான்டாக்டில் அந்த நாளில் வச்சுக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய முறைகள்லாம் இருக்குது. இன்னதான் சாப்பிடணும், சாப்பாட்டுலையும் இதுதான் சாப்பிடணுன்ற முறைகள்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் ஆச்சாரமாக செய்யப்படுகின்ற முறையான மருந்து கொடுத்த உடனே மொமெண்ட்ல வேலை செய்யும். அந்த முறை வந்து சித்த மருத்துவ முறையிலையும் ஆயுர்வேத மருத்துவம் தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஜஸ்ட் லைக் அலோபதி மெடிசன் மாதிரி ஃபேக்ட்ரியில் போட்டு, அலோபதி மெடிசன்ஸ் வந்து கெமிக்கல்ஸை போட்டு பிளண்ட் பண்ணி டேப்லெட்டாக கேப்சூலாக கொண்டு வந்துடுறாங்க. சித்த ஆயுர்வேதா மெடிசன்ஸும் ஹெர்பல்ஸை கலெக்ஷன் பண்ணி அப்படியே பிளண்ட் பண்ணி டேப்லெட்டாக கேப்சூலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி சில முறைகள்லாம் இருக்குது. அந்த முறைகள்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசீஸ்க்கு, ரொம்ப ரொம்ப சிவியரான கர்மிக் அஃபெக்டனுக்கு அந்த மாதிரி முறையாக பண்ணி கொடுக்கணும். சும்மா நீங்கள் ஃபேக்ட்ரி ரெடி பண்ண மருந்தெல்லாம் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும். ஈவன் சித்த ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு கோட்டக்கல் ஆயுர்வேதாவில் வந்து அவர் ஃபவுண்டர் பெரியவர் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சில ரொம்ப முக்கியமான சில மருந்துகளெல்லாம் வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக சொல்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கோட்டக்கல் ஆயுர்வேதாவில் கேரளாவில் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த பெரியவர் ஃபவுண்டர் வந்து கொரோனா டைமில் இறந்த பிறகு இப்போ அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது. ஜஸ்ட் லைக் மற்றவங்க மாதிரி அவங்களும் ஹெர்பல்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அந்த ஃபார்முலாஸ் படி போட்டு தயார் பண்ணி இப்பயும் போட்டு அனுப்புகிறாங்க. அந்த பெரியவரோட ஃபவுண்டரோட அது முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது? ஓகே. பட் நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணும்போது அந்த முறைகள் படியெல்லாம் கரெக்டாக பண்ணோம். அதனால் அந்த டைமில் பிரேக் ஆகக்கூடாதுனால தான் நம்ம சாப்பிடல, தூங்கல, நம்ம அதை என்ன முறை இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறோம். பட் அந்த காரணத்தினால தான் கீழே வர முடியல. மருந்து ரெடி, ஓகே, கொடுக்கலாம். அப்போது ஆஸ்தம்பி சார் சொன்னார், சார் நீங்கள் மருந்து கொடுக்குறோம் எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க, பட் இப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய காஸ்ட் ஆகுமே சார், எல்லாருக்கும் கொடுக்கணும்னா நிறைய காஸ்ட் ஆகுமே, எப்படி சார் அப்படின்னு கேட்டார். நியாயமான கேள்வி தான். நாம் வந்து கிறிஸ்டல் வாங்கினவங்களுக்கு மட்டும் கொடுப்போமே, மருந்து வாங்கினவங்களுக்கு மட்டும் கொடுப்போமே அப்படின்னு மட்டும் சொன்னார். சரியான கருத்து தான், தப்பு இல்லை. ஆனால் நான் சொன்னேன், இப்போ கிறிஸ்டல் வாங்கினவங்க மட்டுமே இல்லை, வந்து கிறிஸ்டலுக்கு பேமெண்ட் பண்ணவங்க, கிறிஸ்டல் வாங்கினவங்க, மருந்து சாப்பிட்றவங்க மட்டும் இல்லை சார், எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் தான், எல்லாருக்குமே கொடுப்போம். அப்போ புதுசாக வந்திருக்காங்களா சார், இது வரைக்கும் நம்மக்கிட்ட தொடர்பே இல்லாமல் புதுசாக வந்திருக்காங்களா சார், அவங்களுக்கும் கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம். எல்லாமே கடவுளுடைய குழந்தைகள் தான். என்ன கிறிஸ்டல் வாங்கினவங்க வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க. கிறிஸ்டல் வாங்கினவங்க 2 குரூப் இருக்குது. கிறிஸ்டல் வந்து அண்டர் வேல்யூவில் வாங்கினவங்க இருக்காங்க, நார்மல் வேல்யூ வாங்கினவங்க இருக்காங்க, ஹையர் வேல்யூ வாங்கினவங்க இது வரைக்கும் யாரும் இல்லை. தட் மீன்ஸ் கிறிஸ்டல் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய
பிராணசக்தியை கடவுள்கிட்ட எனர்ஜி வாங்கி கொடுக்கக்கூடிய கிறிஸ்டலை வாங்கி இருக்கிறாங்கன்னா இல்லை. 10,000 10,000 போதும் எனக்கு, அது கொடுங்க. அந்த மாதிரி வாங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய தேவையை, கோரிக்கையை, அவங்களுடைய கர்மாவை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த அளவுக்கு கடவுள்கிட்ட சக்தியை வாங்கி பேலன்ஸ் பண்ணி தரக்கூடிய கிறிஸ்டலை வாங்கணும். நார்மல் வேல்யூன்னு சொல்லலாம். அந்த நார்மல் வேல்யூல வாங்கணும் கம்மி தான். நிறைய பேர் நார்மல் வேல்யூல தான் வாங்கல, அண்டர் வேல்யூல வாங்கியிருக்காங்க. நார்மல் வேல்யூ. ஹையர் வேல்யூன்றது என்னன்னா, இனி வருங்காலத்தில் என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனைகள் வருமோ, என்னெல்லாம் வருமோ அதை டோட்டலா கிளியர் பண்றதுக்கான கிறிஸ்டல் யாராவது வாங்கிக்காங்கன்னா இது வரைக்கும் யாரும் வாங்கல. ஹையர் வேல்யூக்கு யாருமே போல. முடிஞ்சா லோயர் வேல்யூ, இல்லைன்னா நார்மல் வேல்யூ. ஹையர் வேல்யூக்கு போல. பட் என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்க லோயர் வேல்யூல வாங்கினாலும் சரி, நார்மல் வேல்யூ வாங்கியிருந்தாலும் சரி, ஹையர் வேல்யூ இது வரைக்கும் வாங்கல, அப்படி வாங்கணும்னா இருந்தாலும் சரி, யாருக்குமே 99.9% இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேசஸ் எதுவுமே வராது. 99.9% வரவே வராது. விழுந்தேன், எழுந்தேன், அடிபட்டேன், ஆம்புலன்ஸ் போனேன், சர்ஜரி பண்ணாங்க, இல்லை பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணாங்க, பெட்ல படுத்தேன், இதெல்லாம் எதுவுமே வர 99.9% வரவே வராது. ஆக்சிடென்ட் ரிலேட்டட் எதுவுமே நடக்காது. இன்கேஸ் 0.001% ஏதாவது அவங்களுடைய பூர்வ ஜென்ம லைஃப் கர்மஸ் ரொம்ப ஹெவியா இருந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, இருந்து கையை காலை உடைச்சு லைஃப் லாங் ஓனமாக தான் இருக்கணும், அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தால், அப்ப கிறிஸ்டல் என்ன பண்ணும்னா அதை அப்படியே சப்சிடைஸ் பண்ணி குறைச்சி சும்மா கீழே விழ வைக்கும். கீழே விழுவீங்க, ஒரு சின்ன காயமாகும், உடனே அதுக்கு ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற மஞ்சளோ தைலமோ தடவுவீங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்க, சரியா போயிடும். அவ்வளோதான், ரொட்டீன் லைஃபுக்கு வந்துடுவீங்க. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப அடிபட்டு நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணியும் கூட முழுசா ரெக்கவர் ஆக முடியாது. ஆப்ரேஷன் பண்ண பிறகு மற்ற பிரச்சனைகள் ஆன பிறகும் நிறைய தொந்தரவுகள் இருக்கும். லைஃப் லாங் ஊனமாக தான் இருக்கணும் அப்படின்ற அமைப்பே இருந்தாலும் கூட இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணும், அப்படியே குறைச்சி கொண்டு கர்மா தான். பட் அதை குறைச்சி என்ன பண்ணும், சாதாரண சின்ன அடிப்படும், கீழே விழுவீங்க, சின்னதாக அடிபடும், கை கால் சுருக்கிக்கும், அவ்வளோதான், ஒரு சின்ன காயம் வரும். நீங்க அடுத்தவங்ககிட்ட பிளட் வாங்கி ஏத்துற அளவுக்கு வர வேண்டியது என்ன பண்ணும், அடுத்தவங்ககிட்ட பிளட் வாங்கி ஏத்துற அளவுக்கு வர வேண்டிய ஆக்சிடென்ட் என்ன பண்ணும், சிம்பிளா குறைச்சி உங்க பாடியிருந்து ஒரு அரை சொட்டு 1 சொட்டு ரத்தம் போகும், சும்மா கேரள, அவ்வளவுதான். ஜஸ்ட் எழுந்து வருவீங்க, வீட்டுக்கு வருவீங்க, சும்மா தேங்காய் எண்ணெய், மஞ்சள் தூள், சும்மா நாட்டு மருந்து, நம்ம வீட்டுல பாட்டி வைத்திய மாதிரி சும்மா சிம்பிளா பண்ணுவீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க, சரியா போயிடும். டாக்டருக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணிடும். அங்கேயும் கர்மா தான், இங்கேயும் கர்மா தான். பட் அங்கே லைஃப் லாங் ஊனமா இருக்கணும், ரத்தம் ஏற்றணும், நிறைய செலவு பண்ணணும், இதெல்லாம் அப்போ. ஆனா அதை அப்படியே குறைச்சி சிம்பிளா செலவே இல்லாம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா இருக்கும். சின்ன ஒரு தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் தடவி மஞ்சள் தூள் இந்த மாதிரி தடவினா சரியா போடும். ஓவர் நைட்ல கிளியர் ஆகிட்டு வந்துடும். இதைத்தான் கிறிஸ்டல் பண்ணும். அப்ப கிறிஸ்டல் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதிர்ஷ்டசாலிகள். நார்மல் விலையில வாங்குறாங்கன்னா அதை விட அதிர்ஷ்டசாலிகள். ஹையர் லைஃப்ல, ஹையர் காஸ்ட்ல, ஹையர் பவர்ல இருக்கிறது வாங்கினா மிக 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 அதிர்ஷ்டசாலிகள். எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி மருந்து சாப்பிட்றாங்கன்னா அலோபதி மருந்தை விட்டுட்டு மற்ற நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் எந்த சிஸ்டம் போடுறோம் அவங்க அதிர்ஷ்டசாலிகள் தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மானும் சொல்லியிருக்கிறாரு, அதான் உண்மை. ஆங்கில முறை மருத்துவத்தை உண்பவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள். கடவுளால் சபிக்கப்பட்ட மக்கள் தான் ஆங்கில முறை மருத்துவத்துக்கு போவாங்க, மருந்து சாப்பிடுவாங்க, சர்ஜரி பண்ணுவாங்க, அப்படி போவாங்க. ஆங்கில முறை மருத்துவம் உள்ள போதுனாவே கடவுளுடைய சாபம் கிடையாது. கடவுள் சாபம் கொடுக்க மாட்டாரு, மக்கள் கிட்ட வாங்கியிருப்பாங்க. இருக்கும் இங்க சொல்றது தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. கடவுளிடம் சாபம் பெற்றவர்கள், கடவுளிடம் சாபம் வாங்கினவர்கள் அப்படின்னா கடவுள் நாசமா போக, குடிச்சவரா போக அப்படின்னு சீரியல்ல சொல்ற மாதிரிலாம் நம்ம சீரியல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சாபம் கொடுப்பாங்க பாத்தீங்க நம்ம லேடிஸ் எல்லாம், அந்த மாதிரி சாபம் கொடுக்க மாட்டார் கடவுள், அப்படிலாம் கொடுக்க மாட்டார். அது அப்படி தவறா சொல்லிட்டாங்க, அது தவறு கிடையாது. இது சக மனிதர்கிட்ட வாங்கியிருப்பாங்க, சக மக்கள்கிட்ட வாங்கியிருப்பாங்க. அது போன ஜென்மங்கள்லையும் இருக்கலாம், இந்த ஜென்மத்திலையும் இருக்கலாம், பழைய ஜென்மங்களையும் இருக்கலாம், இந்த ஜென்மங்களையும். ஒரு ஜென்மத்தையும் நம்ம யார்கிட்ட திட்டு வாங்கியிருப்போம், யார்கிட்ட சாபம் வாங்கியிருப்போம், யாராவது வயிற்று கொட்டியிருப்போம், யாராவது வாயில் வயிற்றுல அடிச்சிருப்போம், யாரையாவது ஏமாத்திருப்போம், வயிறு எரிஞ்சிருக்கும், என் வயிறு எரியுது, நீ நல்லா இருக்க மாட்டேன்னுவாங்க இல்லையா, என் வயிறு எரியுது அப்படின்னுவாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் வயிறு எரியுதோ, யாருக்கெல்லாம் அல்சர் இருக்கோ, இவங்கெல்லாம் வயிறு எறிய மாதிரி ஏதோ முன்னால பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அலோபதி என்ன சொன்னோம், மற்ற மருத்துவம் என்ன சொன்னோம், குடல்ல புண்ணாயிடுச்சு, அதுக்கு நான் மருந்து கொடுக்குறேன். அல்சர்ல 2 இருக்கு, பெப்டிக், டியோடனல். பெப்டிக் அல்சர் ஒரு லெவல், அது முத்துனா டியோடனல் அல்சர். பெப்டிக் அல்சர்னு ஒன்று,
டியோடல் அல்சர்னு ஒன்று. பெப்டிக் அல்சர், டியோடல் அல்சர். பெப்டிக் ஆரம்பிக்கும், பெப்டிக் தான் ஆரம்பிக்கும். அப்புறம் அப்புறம் அப்படியே அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் இரைப்பை புண் சொல்லுவாங்க. பெப்டிக் அல்சர், இரைப்பை புண். அந்த பெப்டிக் அல்சர் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டு எதாவது அப்படி இப்படி விட்டாங்கன்னா அது டியோடல் அல்சர் மாறும், குடல் புண்ணாக மாறும். இந்த பெப்டிக் அல்சர், குடல் புண் இதெல்லாம் வரும்போது தான் வாயில புண்ணு வரும். உடனே வாய்க்கு மேலே மருந்து கொடுப்பாங்க, மவுத் அல்சர்னு சொல்லி மருந்து கொடுப்பாங்க. ஆனால் உள்ள பெப்டிக்கையும் டியோடலையும் சரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே சரியாயிடும். ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இங்கே தான். ஆனால் நிறைய பேர் மேலே கொடுத்துட்டு இருப்பாங்க, தப்பு. அப்போ அந்த மாதிரி முறையான மருந்துகள், மூலிகை மருந்துகள் பக்கம் வராங்கன்னா அவங்களும் குட்கர்மா பண்ணவங்க தான். யார் அலோபதிக்கு போவாங்க, அலோபதி மருந்து உள்ள போவோம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இறைவனிடம் சாபம் வாங்கியவர்கள்னு எடுத்துக்காதுங்க. மக்கள்கிட்ட சாபம் வாங்கியவர்கள், மக்கள்கிட்ட வைத்தறிச்சல் வாங்கியவர்கள், மக்கள்கிட்ட வந்து கொண்டவங்க தான். எல்லா நோய்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அல்சர் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்டர்னல் ரீசன் வந்து வேற ரீசன். ஆசிட் அதிகமாக சுரக்குது, என்ன ரெக்கார்டு குவான்டிட்டி அதோட அதிகமாக சுரக்குது, அதனால அல்சர் இருக்கு. இது சர்ஜரி வரைக்கும் போகுது. அல்சர் வந்து சர்ஜரி வரைக்கும் போகுது. ஆனால் சர்ஜரி வரைக்கும் போனாலும் அல்சர் கியூர் பண்ண முடியாது அந்த மெத்தட்ல. உள்ளுக்குள்ள வேற சில மருந்துகள் கொடுத்து, வேற சில விஷயங்கள் கொடுத்து அதை புண்ணை சரி பண்ணணும். அல்சருக்கு இன்னைக்கு அட்மோஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் ட்ரீட்மெண்ட்னா சர்ஜரி பண்றாங்க. இட் இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் வே டு கியூர் அல்சர். சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் நாம வந்து வயிறு எறிகிற மாதிரி நாம பூர்வ ஜென்மத்தில் நடந்திருப்போம் நமக்கு தெரியாது. நம்ம மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது, மறத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ட்ரிகர் பண்ணி எடுக்க முடியும். யாருக்கு எந்த டேட்ல எப்போ யார் மனசு புண்படுற மாதிரி, யார் மனசு எரிகிற மாதிரி, யார் வயிறு எறிகிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் எடுக்க முடியும், ரெக்கார்டு எடுக்க முடியும். யார் வேணாலும் எடுக்கலாம். பிளேயர் வேண்டாம் இருக்கும், யார் வேணாலும் எடுத்து பார்க்க முடியும், ரெக்கார்டு எடுக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம யாருக்கெல்லாம் பாஸ்ட் டைப்ல அது மாதிரி பண்ணமோ அது நமக்கு அல்சர் நோயாக வரும். எல்லா நோய்களுக்குமே ஒரு இன்டர்னல் ரீசன் இருக்கு. நம்ம ஃபியூச்சர்ல அதை பத்தி பேசுவோம். ஃபியூச்சர்ல அதை பத்தி நாம் பேசுவோம். ஒரு நோய்க்கும் எக்ஸ்டர்னல் ரீசன் என்னன்றது எல்லாமே சொல்லுவாங்க. இந்த நோய்க்கு இது காரணம், இந்த நோய்க்கு இது காரணம், இது வைட்டமின் ஏ பத்தலை, இது பி பத்தலை, இது அது. நீங்க யூடியூப்ல சோசியல் மீடியா உள்ள போனீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ், மீடியாவில் வந்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் அங்கங்க இந்த நோய் இதனால வரும், இங்க நோய் அதனால வரும். ரைட், ஓகே, எல்லாமே எக்ஸ்டர்னல் ரீசன். இன்டர்னல் ரீசனை பத்தி யாருமே பேசுறது இல்லை. பட் இன்டர்னல் ரீசன் இருக்கு. நம்ம ஃபியூச்சர்ல ஒரு நோய்க்கு இன்டர்னல் ரீசன் என்ன, எந்த கர்மாவினால் இந்த நோய் வருகிறது, எந்த கர்மாவினால் இந்த நோய் வந்திருக்கிறது, இப்ப எதனால இன்னும் போக மாட்டேன்து, எதனால சர்ஜரி வரைக்கும் கொண்டு போகுது, எதனால சர்ஜரி வரைக்கும் கொண்டு போயும் கியூர் ஆகலை அப்படின்றது நம்ம ஒரு நோயா நம்ம ஃபியூச்சர்ல சொல்லிக் கொடுப்போம், தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க அந்த இன்டர்னல் ரீசனை சரி பண்ணாலும் எக்ஸ்டர்னல் ரீசனே தேவையில்லை, எக்ஸ்டர்னல் மெடிசனே வேண்டாம், சரியாயிடும். அந்த தவறை உணர்ந்து அந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொண்டு நீங்க அதுக்குண்டான பரிகாரம் செஞ்சீங்கன்னா இதுவே தேவையில்லை. சில கேஸ்ல வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க டாக்டர், சர்ஜரி பண்ணியே ஆகணும்ன்றாங்க, இது வேற வழியே இல்லைன்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்ப நான் சொல்லுவேன், மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது, இல்லை சில பரிகாரங்கள் சொல்லுவேன். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லுவேன். நீங்க சர்ஜரி பண்ணுங்க பண்ண வேண்டாம்னு நான் ஐடியா கொடுக்க மாட்டேன் மாதிரி. பட் என்னுடைய கருத்து, என்னுடைய கட்சி வந்து சர்ஜரி பண்ணக்கூடாத கட்சி தான். நான் அந்த கட்சியை சேர்ந்தவன் தான். சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமா, உடம்புல சின்ன பிளேட் கூட வைக்கக்கூடாது, கத்தி கூட வைக்கக்கூடாது, எனி ஹவ், எந்த காரணத்தை கொண்டும் உடம்புல கத்தி நிற்கக்கூடாது. அது இயற்கைக்கு விரோதமானது. அது இல்லாம இருக்க முடியுமா? முடியும். நான் அந்த கட்சியை சேர்ந்தவன். வருவாங்க, அப்ப அவங்களுக்கு நான் இதை தான் சொல்லுவேன். இன்டர்னல் மெடிசன் நான் எதுவுமே கொடுக்கல, இன்டர்னல் மெடிசன் எதுவுமே கொடுக்கவே மாட்டேன். நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வேணா கர்மா கிளியரிங் மெடிசன் வேணா எடுத்துக்கணும். தட் இஸ் கர்மா கிளியரிங் மெடிசன் தான். உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கோ மனசுல இருக்கிற பிரச்சனைக்கோ நோய் இல்லை. கர்மாவை கிளியர் பண்ணும். அது டிஎன்ஏ ஆர்என்ஏல போயிட்டு ரூட் காஸ்ட் எடுக்கும். கர்மா கிளியரிங் மெடிசன் மட்டும் சாப்பிடுங்க, இதை மட்டும் செய்யுங்க. பண்ணிட்டு ஒரு 10 to 15 days போய் டாக்டர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி ஆச்சரியமா அங்கேயே பண்ணுவாங்க. டாக்டர் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, பரவாயில்ல, எப்படி நல்லா ஆச்சுன்னு கேட்குறாங்க டாக்டர். அங்கேயுமே பண்ணிருப்பாங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் சொன்னதான் நான் சொல்லுவேன். ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், 2 நாளைக்கு மேலே இருக்க முடியாது, 3 நாளைக்கு மேலே எந்த டைம் வேணாலும் எது வேணாலும் ஆகும். அது வேற என்ன சொல்லிடுவாங்களான்னா, இவங்க லேட் பண்ணுவாங்கல்ல, எங்கிட்ட கேட்பாங்க, நீங்க சர்ஜரி பண்ண வேண்டாம், நீங்க வந்துருங்க, ஏதாவது சொல்லிட்டு வந்துருங்க நீங்க அப்படி நீங்க சொல்லும் போது அவங்க மிரட்டுவாங்களா, நீங்க எங்க அட்வைஸை மீறி நீங்க போறீங்க, ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நாங்க பொறுத்துடு. இப்போ அந்த வேர்ட்ஸ் பாருங்க. அவங்க என்கிட்ட போன் அடிச்சு கேட்குறாங்க, சர்ஜரி வேண்டாம், சர்ஜரி இல்லாமல் பண்ணிக்கலாம், நீங்க வாங்க, ஏதாவது சொல்லிட்டு வந்துருங்க, நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். உடனே அவங்க தைரியமா அவங்க சொல்லிடுவாங்க. பட் அவங்க ஒரு பாம் ஒன்று போடுவாங்க. என்ன பாம்னா, நாங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம், ஆனா நீங்க மீறி கேட்காம போறீங்க,
நீங்க ஏதோ தைரியத்துல போறீங்க, ஆனா தப்பு. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க பொறுப்பில்லை, பார்த்துக்கோங்க அப்படின்னா அது என்ன, இன்னும் வயிறு கலக்கும் தானே. அது தைரியமா வந்தவங்களும் இருக்காங்க, இல்ல பயந்து சரணானவங்களும் இருக்காங்க. இப்போ தைரியமா வந்தவங்க வந்து இது ஒரு 10-15 டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு பிறகு ரீசெக்அப் போகும்போது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் அவங்களோட அபாய கட்டத்தை தாண்டி விட்டுட்டீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆச்சரியப்படுவாங்க, டாக்டர் என்ன மிராக்கிள், எப்படி அது ஆச்சரியமா இருக்கு, என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனா ரொம்ப ஹாப்பி, சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி ஆப்ரேஷன் தான் பண்ணுன்ற கேஸை கூட ஆப்ரேஷன் இல்லாமே பண்ண முடியும். ஆயிரக்கணக்கான கேஸ்கள் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஆண்டவனுடைய நோக்கம் ஆப்ரேஷன் பண்ணுன்றது கிடையாது. நம்ம தெரியாம மனுஷன் வந்து அதை கமர்ஷியலைஸ் பண்ணி சர்ஜரி பண்ண மாட்டோம். சர்ஜரி தான் ஒன்லி தீர்வுன்னு வரும். சரி, அப்படிதான் சர்ஜரி தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி வெளியே வந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டா, நான் இது வரைக்கும் யாரு சர்ஜரி கேட்டாலும் அதுக்கு பிறகு ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. திரும்பவும் அதே பிரச்சனை தான் இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும், இந்த 36 இயர்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் சர்ஜரி பண்ணவங்க வந்து பரவாயில்ல, பரவாயில்ல சார், சூப்பரா இருக்கேன் சார், அடுத்த ஒரு 6 மாசம் வரும் சொல்றாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு சார் நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சர்ஜரி பண்ணுவது வேண்டாம்ன்றதுதான். அப்போ இந்த நம்ம சிஸ்டத்துல வந்து உள்ள யார் ஃபாலோ பண்ணாலும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட், இந்த மாதிரி ரிஸ்கில் மாட்ட வேண்டி இது மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்கான முறைகள் தான். அந்த மருந்துகள் வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இப்போ புதுசாக தான் வந்திருக்காங்க, இவங்க ரிசல்ட் வாங்கியிருக்கிறாங்க, இவங்க மெடிசன் வாங்கியிருக்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும் கொடுப்போம், எல்லாருக்குமே கொடுப்போம், எல்லாருக்குமே கொடுப்போம். அதில் வந்து நம்ம மாற்று கருத்து கிடையாது. என்ன இவங்களாம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் பண்ணுவாங்க, மருந்து சாப்பிட்றவங்க அதிர்ஷ்டம் பண்ணுவாங்க, கிறிஸ்டல் வாங்கினவங்க அதிர்ஷ்டம் பண்ணுவாங்க, கிறிஸ்டல்லையும் அண்டர் வேல்யூ வாங்கணும் அதிர்ஷ்டம் பண்ணவங்க தான், நார்மல் வேல்யூ வாங்கணும் அதோட அதிர்ஷ்டம் பண்ணவங்க தான், அதோட ஹையர் வேல்யூ வாங்கினாலும் அதிர்ஷ்டம் பண்ணவங்க தான். அவங்க எல்லாமே அதிர்ஷ்டம் பண்ணவங்க தான், யாருக்கும் இந்த பாதிப்பெல்லாம் வராது. இன்னொரு சொன்னார், சார் போஸ்டேஜ் இருக்கு சார், மருந்து தான் நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் போஸ்டேஜ் எப்படி அனுப்பணுங்க சார் அப்படின்னு. சரி, போஸ்டேஜ் வந்து நாங்க பேர் பண்ணிக்கிறோம் சார்னு சொன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சுடுவோம், சொல்லலைனாலும் அனுப்பிச்சுடுவோம், நம்ம செலவில் அனுப்பிச்சுடுவோம்னு சொன்னேன். போஸ்டேஜ் அவங்க பேர் பண்ணிக்கிறாலும் அனுப்பிச்சுடுவோம், போஸ்டேஜ் பேர் பண்ணிக்கல சார் நீங்க ஃப்ரீயாவே அனுப்பிச்சுடுங்கனாலும் அனுப்பிச்சுடுவோம், யாரா இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சுட்ருவோம், போஸ்டேஜ் ஒரு பேரியரா இருக்க வேண்டாம், அனுப்பிச்சுடுவோம் சார், அட்ரஸ் மட்டும் அனுப்பி சொல்லுங்க நாம அனுப்பிச்சிடலாம்னு சொல்லி சொன்னேன். ஸோ நம்மளுடைய இது வந்து எல்லாருக்கும் பண்ணணுன்றது தான். இது எல்லாருமே தெரிஞ்சு வரணும் அப்படின்றது தான். எல்லாரும் பயன்படுத்தி முன்னுக்கு வரணும், பிறவியற்ற நிலைக்கு போகணும். எல்லாமே இந்த பிறவிலேயே எல்லாமே லைஃப்பை வந்து நல்லா பாசிட்டிவ் பண்ணி கொண்டு போயிட்டு துன்பங்களற்ற, கஷ்டங்களற்ற, துயரங்களற்ற வாழ்க்கை வாழணுன்றது தான் இறைவனுடைய சித்தர்களுடைய நோக்கம். அதை தான் நம்ம சொல்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அப்புறம் இன்னொன்னும் சார் பேசும்போது சொன்னார், கிறிஸ்டல் ஃபேமிலின்னு ஒரு குரூப் இருக்கு சார், அந்த ஃபேமிலியில் யார் இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் ரொம்ப வந்து ஆர்வமா இருந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ற இதுல இருக்காங்களோ அவங்க மட்டும் அதுல இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ கர்மா ஹீலிங் வகுப்புல மற்றவங்கலாம் எப்படின்னா, அவங்க டாக்டருங்க வாய்ஸ் ஹாஸ்பிட்டல் குரூப்ல இருக்காங்க, பட் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி சில நபர்களை எல்லாம் போட்டிருக்கேன் சார், அவங்க மட்டும் வந்து அந்த குரூப்ல இருந்து பண்றாங்க சார் அப்படின்னாரு. என்னுடைய ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட் அது, அதை நீங்க கன்சிடர் பண்ணுங்க, சரின்னா ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. கிறிஸ்டல் ஃபேமிலின்னு ஒரு குரூப் வேண்டாம், எல்லாமே ஒரே குரூப்பாக இருக்கும், ஒரே குரூப்பாக இருக்கும். அதாவது வந்து கிறிஸ்டல் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து அவங்க ரெண்டா ஃபாலோ பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே செய்யணும், எல்லாருமே வந்து செய்யணும், செய்யறனாலும் பரவாயில்ல, அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்து, எல்லாருமே அவங்களுடைய கர்மாவை பொறுத்து. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து கற்றுக் கொடுக்குற ஒரே ஒரு ஆசிரியர், நம்ம காமராஜர் ஐயா இருக்கும்போது ஆரம்பிச்சார் இல்லையா, ஓராசிரியர் பள்ளி. ஓராசிரியர் பள்ளியில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். அந்த 5 கிளாஸ் மாணவர்களுக்கு ஒரே ஒரு ஆசிரியர் தான், அவர் தான் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில வந்து பெரிய ஒரு முதன்மையான மாநிலமா இருக்குன்னா அன்னைக்கு அவர் போட்ட விதை தான் உண்மையான கல்வி தந்தை. அன்னைக்கு அவர் போட்ட விதை தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வியில உயர்ந்த நிலையில வந்திருக்கு. கற்ற கல்வியை தவறாக பயன்படுத்துகிறாங்கிறது வேற சமாச்சாரம். கற்ற கல்வியை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது அது வந்து நம்மளுடைய அறியாமை. பட் அந்த விதைச்சார் இல்லையா, நம்ம அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க மாட்டோம். நான் இப்படி சொல்றேன்ட்டு உடனே நான் காங்கிரஸ் கட்சின்னு நினைச்சுக்காதீங்க, நான் எந்த கட்சியும் சேர்ந்தவனும் இல்லை, நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை, எந்த கட்சியும் நமக்கு வேண்டாம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். கட்சியில இருந்து கட்சிக்கு உடன்பாடாக இருந்து ஒரு கட்சியில இருக்கிறது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலை என்னவோ அந்த வேலையை நான் கரெக்டாக செய்யாது. ஸோ ஒரு நல்ல விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு, யாருமே பண்ணாத ஒரு, அவர் தான் உண்மையிலே பெரிய புரட்சியை பண்ணவர், அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம், அவர் நன்றியோடு நினைவு கூறுவோம்.
அவருக்கு பிறகு இனிமேலுக்கு அந்த மாதிரிலாம் யாரும் சீஃப் மினிஸ்டர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றி. சரியா? அந்த கல்வி நிலையத்தில் அப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு ஆசிரியர் 5 வகையான வகுப்புகளுக்கும் பாடம் எடுக்கணும். அந்த 5 வகையான வகுப்புகள்லையும் ஆவரேஜ்லேருந்து பில்லியன் ஸ்டூடெண்ட் வரைக்கும் இருப்பாங்க இல்லையா? அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டா அதுலேயும் ஆவரேஜ் இருப்பாங்க, பில்லியன் இருப்பாங்க, டல் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் 5 ஸ்டாண்டர்ட்லையும் டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பில்லியன் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா பில்லியன் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அத்தனை பேரையும் பார்க்கணும். அதே மாதிரி தான் நம்ம குரு. அப்போ இறைக்கட்டளையில 17வது அம்சம் வந்து சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இறைக்கட்டளையில 17வது அம்சம் வந்து சர்வீஸ். இந்த சர்வீஸ் அப்படின்றது என்னன்னா, நான், என் மனைவி, என் குடும்பம், என் மக்கள், என் உறவினர்கள், இதை தாண்டி இந்த மக்களுக்காக, இந்த உலக மக்களுக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்றது தான் 17. அதை நான் வந்து அதை வரிசையா சொல்லும் பொழுது அதை நான் விளக்கமா சொல்றேன். நான், என் மனைவி, என் மக்கள், என் சுற்றம், என் அண்ணன் தம்பி, என் சொந்தக்காரன், என் ஜாதிக்காரன், இதையெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்காக நான் என்ன செய்வேன். பிரதிபலன் எதிர்பார்க்காம, இதை செஞ்சா எனக்கு பேர் வருமா, இதை செஞ்சா எனக்கு புகழ் வருமா, இதை செஞ்சா எனக்கு அவார்டு கொடுப்பாங்களா, இதை செஞ்சா எனக்கு என்னை பத்தி நியூஸ்ல மெசேஜ் வருமா, இதை பத்தி சொன்னா என்னை மீடியால வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி என்னை பெரிய ஆளா பண்ணுவாங்களா, இதை சொன்னா எனக்கு இந்த நன்மைகள்லாம் கிடைக்குமா, எல்லாம் புகழ்வாங்களா, இப்படி எதிர்பார்த்து செய்யறது இல்லை. இப்படி எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. இது இறைவனுடைய கடமை. இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கிறோம், நாம மக்களுக்கு ஏதாவது செய்யணும். செய்ய முடியுமா? அவங்க லெவலுக்கு செய்ய முடியும். அவங்க லெவலுக்கு செய்ய முடியும். அவங்க தான் செய்ய முடியும், இவங்க தான் செய்ய முடியும், இவங்க தான் பண்ண முடியும் கிடையாது. அவங்க லெவலுக்கு பண்ண முடியும். பண்ணக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்கிறார். கொடுக்காரு. நான் தான் சொல்லுவேனே, ஒரு பிரச்சனையை ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து தான் பிரச்சனையை கொடுக்குறாரு கடவுள். நம்ம தான் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒண்ணுமே தெரியல, வழியே தெரியல, என்னை இப்படி என்ன சோதிக்கிறாரு கடவுள், என்ன சோதிக்கிறாரு கடவுள், என்ன சோதிக்கிறார் கடவுள். பிரச்சனைக்கு அழகா சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் பிரச்சனையை கொடுக்குறாரு. நான் பல வகுப்புகள் சொல்லியிருக்கேன், பல வீடியோஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நம்ம தான் அது புரிஞ்சுக்கிறதுல இக்னரண்டா இருக்கும், அறியாமையில இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் தீர்வு இருக்கு. அந்த தீர்வு என்னன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். அந்த தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்க தான் கர்மாலஜி ஹீலிங்க்கு வருவாங்க. கர்மாலஜிக்கு யார் வருவாங்க அப்படின்னா மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க, இவங்க தான் வருவாங்க. நான் உங்களுக்கு கூட அடிக்கடி இதை பத்தி சொல்லுங்க, கர்மா பத்தி சொல்லுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், 3 தடவை சொல்லலாம், அதுக்கு நல்லா விட்டுருங்க. 4th கேட்டகரின்னு அர்த்தம் அவங்க. ஆனா சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. இப்படி சொல்லி அவங்க வாழ்க்கையில வந்து இந்த கர்மா எனர்ஜி இல்லைங்க ஃபாலோ பண்ணி அவங்க அதனால நன்மை அடைஞ்சாங்கன்னா அந்த கர்மா டைரக்டா உங்களுக்கு தான் வரும். அந்த கர்மா உங்களுக்கு தான் வரும். யாரோ ஒருத்தருடைய லைஃப்ல ஒரு விளக்கேற்றி அவங்க அடுத்தடுத்த உயர்நிலைக்கு போறதுக்கு, அவங்க சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு, துக்கத்தை போக்குறதுக்கு பண்ணி நீங்க காட்டிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த கர்மா டைரக்டா உங்களுக்கு வரும், உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் வரும். நீங்க சம்பாதிச்சு வச்சுக்கிற சொத்து எத்தனை தலைமுறைக்கு அவங்க வச்சு காப்பாற்றுவாங்கன்னு தெரியாது. நீங்க சம்பாதிச்சு கொடுக்குற நகைகளை எந்த அளவுக்கு வச்சு ஆண்டு அனுபவிப்பாங்கன்னு தெரியாது. நீங்க படிச்சு வைக்கிறீங்களே அந்த ஒரு உத்தியோகம், ஜாப், அந்த ஜாப்பை எந்த அளவுக்கு அவர் காப்பாற்றிக்குவாரு, எந்த அளவுக்கு அதில் ஏர்ன் பண்ணுவாருன்றது உங்க கையில கிடையாது, கர்மா கையில தான் இருக்கு. கர்மா மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிக்காங்க, மற்றெல்லாம் அது பார்த்துக்கும். நீங்க மண்டையை உடச்சிக்கவே வேண்டாம். அது என்ன ஆகுது, இது என்ன ஆகுது, அதுக்கு என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றது. உங்க ஒரே ஒரு வேலை, ஏர்னிங் குட் கர்மா டே பை டே, தினமும் உங்களுடைய வாழ்க்கையில குட் கர்மா எப்படி சம்பாதிக்குங்க, அதை சம்பாதிங்க. உங்களுக்கு தேவையான பணம் கதவு தட்டி வரும். உண்மை, போய் சொல்ல, சத்தியமான வார்த்தை இது. சித்தர்கள் இருக்காங்க, இறைவன் இருக்காங்க, அவங்க எனர்ஜியோட தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு போய் பேச முடியாது. நான் போய் பேசக்கூடாது, போய் பேச முடியாது. நிறைய நாள் கிளாஸ்க்கு வருவேன், வரும்போதே ப்ரே பண்ணிட்டு தான் வருவேன். ப்ரே பண்ணாம வரமாட்டேன். கீழே இறங்கும் போது, மாடி இருந்து கீழே இறங்கும்போது ப்ரே பண்ணிட்டு தான் வருவேன். ஒரு லிஸ்ட் கையில் இது மாதிரி கொண்டு வருவேன். பட் இங்க உட்காந்தா இது சம்பந்தம் இல்லாம வேற விஷயங்களை பேசிட்டு வருது. அப்ப என்ன அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இவங்க மனசு இது இருக்கு, இது அப்புறம் பார்த்துக்கணும், இதை பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட கொடுத்துட்றாங்க. அப்ப இறைவனும் சித்தர்களும் இப்படி கொடுக்கும்போது நம்ம அதை தான் பேசுறோம். நிறைய நாள் வந்து பேசுனா அப்படியே எடுத்துட்டு போயிருக்கேன், இன்னமும் பேசுறேன். அப்ப இங்க பேசுறோம்னா இறைவன் வந்து இங்க பேசுறாரு, மனித உருவத்தில் பேசுறாரு, சித்தர்கள் பேசுறாங்க. இறை செய்தி தான் உங்களுக்கு இது எல்லாமே. இது நீங்க டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் தீஸ் டைப்ஸ் ஆஃப் சாரோஸ். ஒரு காலத்துல நான் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் துன்பப்பட்டிருந்தேன்.
ஒரு காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் எ டைம், இனிமேல் இல்லை. அதை லைஃப்ல ஃபாலோ பண்ணும். நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இல்லையான்றது தான் விஷயம். சார் இப்போ அதில் வந்து இதை உள்ள வரவங்க கத்துக்குட்டியா இருந்தாலும் சரி, ஜீனியஸா இருந்தாலும் சரி, எந்த லெவல் ஹையர் லெவலில் இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வையில் எல்லாரும் ஒண்ணுதான் சார். எல்லாருக்குமே நாம வந்து கொடுப்போம். புதுசாக வந்தவங்களுக்கும், நேற்று தான் வந்தவங்க கர்ம எனர்ஜி ஹீலிங்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கும் சரி, இந்த கர்ம எனர்ஜி ஹீலிங்கில் மூழ்கி முத்தெடுத்து நிறைய சர்வீஸ் பண்ற அளவுக்கு இறைவனாக, பார்சியல் இறைவனாக நிறைய பேர் மாறி இருக்கிறீங்க. இறைவனாக மாறி இருக்கிறீர்கள், இறைவியாக மாறி இருக்கிறீர்கள், ஆண் தெய்வமாக மாறி இருக்கிறது, பெண் தெய்வமாக மாறி இருக்கு. கர்ம எனர்ஜி ஹீலிங் யாரெல்லாம் வெளில மக்களுக்கு சொல்லி இந்த அவேர்னஸ் கொடுக்கணும், எல்லாமே இறைவன் இறைவி தான். அந்த இறைவன்களுக்கும் இறைவிகளுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், நன்றி. அது தொடரணும். அவங்களும் கூட இதை தொடரணும். அதை பார்த்து மற்றவங்களும் தொடரணும். இதுல வர்றவங்க எல்லாருமே வந்து குருவை மிஞ்சி சிஷ்யர்களாக வரணும். டாக்டர் இளங்க கடக்கிறார் சார், பார்த்துக்கலாம், அவருக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வரணும். அதை நம்ம எதிர்பார்ப்போம். மற்றவங்க மாதிரி எல்லாரும் என் கீழே இருக்கணும், எனக்கு கீழே இருக்கணும், நான் சொல்லி பேசி தான் கேட்கணும் இல்லை. நீங்களே எனக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி வரணும். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, பிரியான்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, ஆகாஷி ரெக்கார்ட்னா என்ன, கிளியர் வாயின்ஸ்னா என்ன? ஆகாஷ் ரெக்கார்ட்னா என்ன, கிளியர் வாயின்ஸ்னா என்ன? இன்னொரு சகோதரர் உடனே ஆன்சர் பண்ணியிருந்தாரு. ஆகாஷ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே நாம் செய்து இந்த பாஸ்ட் லைஃப்ல பண்ண பாவ புண்ணியங்கள், கர்மாக்கள், ப்ரெசன்ட் லைஃப், ஃபியூச்சர் லைஃப், இதனுடைய எல்லா டேட்டாவுமே இருக்கிறது ஆகாஷ் ரெக்கார்டு. அந்த ஆகாஷ் ரெக்கார்டு என்ன இருக்குன்னா 3 கர்மாவுமே இருக்கும். சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகாமிய கர்மா, 3 கர்மா. பாஸ்ட் லைஃப்ல என்ன பண்ணோம், இந்த லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த லைஃப்ல என்ன பண்ணும், இது எல்லாமே ஒட்டுமொத்தமா இருக்குது ஆகாஷ் ரெக்கார்டு. கிளியர் வாயன்ஸ்ன்றது அந்த ஆகாஷ் ரெக்கார்ட்ல போய் பார்க்கறது. இப்போ டாக்டர் எங்க பார்க்கறாரு, அதை மாதிரி பார்க்கறது கிளியர் வாயன்ஸ் சொல்லியிருந்தார். சரியான ஆன்சர், கரெக்ட். என்னுடைய வேலையை அவர் பண்ணிட்டார், என்னுடைய வேலையை அவர் பண்ணிட்டார். நன்றி அவருக்கு. சகோதரர் பேர் தெரியல, பட் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. டாக்டர் எங்க சொல்ல வேண்டிய ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டார். ஆனால் கேள்வி கேட்ட சகோதரி அதை பார்க்கல போல. அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க, சார் நான் கேள்வி கேட்டேன், நீங்கள் பயிலே சொல்லலையே. கேள்வி கேட்டேன், பயிலே சொல்லி. நீங்கள் கேள்வி கேட்ட அன்னைக்கு ஒரு சகோதரர் பதில் சொல்லியிருந்தாரு, நீங்கள் பார்க்கல. நான் பார்க்கல சார், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இவங்க கேள்வி கேட்ட அன்னைக்கு ஒரு சகோதரர் பதில் அருமையாக பதில் சொல்லி, என்ன மாதிரி பதில் சொல்லு, சுருக்கமா ரத்தன சுருக்கம் பதில் சொல்லியிருக்காரு. அதை அவங்க பார்க்கல, என்கிட்ட கேட்குறாங்க, சார் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே நீங்கள் சொல்லவே இல்லை. பதில் நான் வந்து சொன்னேன், நீங்கள் கேட்ட அன்னைக்கே ஒரு சகோதரர் வந்து பேர் எனக்கு சரியா தெரியல, பட் ஒரு சகோதரர் உடனே கரெக்டாக கிறிஸ்பாக உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டாருமா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் அதிலேயே இருக்கு, அதில் ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் பதில் நீங்கள் சொல்லுங்க, தப்பு இல்லை. டாக்டர் தான் சொல்லணும், டாக்டர் இளங்கோ தான் சொல்லணும், ஆஸ்தம்பி சார் தான் சொல்லணும் இல்லை, யார் வேணாலும் சொல்லுங்க, தப்பு இல்லை, சொல்லுங்க. அதில் கரெக்ஷன் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். டாக்டர் சார் தான் சொல்லணும், ஆஸ்தம்பி சார் தான் சொல்லணும், நாமெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா, யார் வேணாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. அது உங்களுடைய பக்குவத்தை காட்டுகிறது, உங்களுடைய முதிர்ச்சியை காட்டுகிறது. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க தப்பா ஒரு கேஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்கு நீங்க தப்பா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை பார்சியலா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பாதி தவறுக்கு பாதி சரி இருக்கு, எவ்வளவு இதுவாக இருந்தாலும், முழுக்க முழுக்க தவறாக இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க சரியா இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க சரியா இருந்தால் நான் உள்ள குறுக்க வர மாட்டேன். ஓகே ரைட், கரெக்ட் ஆன்சர், கரெக்டாக கேட்டுக்கோங்க, கரெக்டாக சொல்லுங்க. அதில் தவறாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் ஒரு பகுதி தவறாக இருக்குது அப்படின்னா, அதை நான் டெய்லி அதை பார்த்து ப்ரெஸ் பண்ணேன். அன்னைக்கு மெசேஜ் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கோ அது மாதிரினாலும் 2 நாளில் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணி கிளியர் பண்ணிக்கிறேன். தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஆன்சர் கேளுங்க. சில்லின்னு யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த மாதிரி சில்லி கேள்வி கேட்குறாங்க, யார் மேலேயும் கோச்சிக்காதீங்க. ஏதோ கேட்க தோன்றது கேட்குறாங்க. நம்ம லெவலுக்கு அவங்க இல்லைன்னும் போது அவங்க கேட்க தான் செய்வாங்க. ஆனால் நாம பில்லியன் ஸ்டூடெண்ட்டு டல் ஸ்டூடெண்ட் மேலே கோச்சிக்கூடாது, நம்ம பில்லியன் ஸ்டூடெண்ட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மேலே கோச்சிக்கூடாது. ஆனால் நம்ம பில்லியன் மாதிரி அவங்க வரணும், அவங்க வர்றதுக்காக கேட்குறாங்க. கேட்குற கேள்வி நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், 2 காரணம். ஒன்று அவங்களுடைய அறியாமை காட்டுகிறது, இன்னொன்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை காட்டுகிறது. நான் ஏற்கனவே வகுப்புலையும் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அது சில்லி கொஸ்டின், இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு சொல்லி தலையில் கை வச்சுக்கிற மாதிரி ஃபோட்டோ வீடியோ போடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா நமக்கு அது பரவாயில்ல, நம்ம ஹையர் லெவலில் இருக்கும், நம்ம உயர்ந்த லெவலில் இருக்கும், நம்ம பில்லியன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், வெரி பில்லியன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும். ஓகே ரைட். மற்றவங்க அப்படி இல்லை, அவங்க பல பிறவிகளை கடந்து வரணும். அப்போ அவங்க தெரியாமல் கேட்குறாங்கன்னா யாரும் கண்டம் பண்ணாதீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, கோச்சிக்காதீங்க. அவங்க வந்து
அறியாமையில கேட்கிறாங்கன்றது ஒண்ணு. ரெண்டாவது, அறியாமையில இருந்தாலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை காட்டுகிறது. இந்த ஆர்வம் தான் ஒரு மனிதனுக்கு வேணும். அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த ஆர்வம் எப்போ ஒரு மனுஷனுக்கு வருதோ அதுல இருந்தே அவன் லைஃப்ல வந்து ப்ளஸ் தான் லைஃப்ல மேலும் 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 உயர்ந்த நிலைக்கு தான் போவாங்க. இந்த சந்தோஷம் ஆரம்பிச்சிடும், மகிழ்ச்சி ஆரம்பிச்சிடும், பிரச்சனைக்கான வழிகள் திறக்கும். இது வராத வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. ஸோ அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட், தெரிந்து கொண்ட விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அறிந்து கொண்டதோட சரியில்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நிறைய பேர் நின்றுடுவாங்க, அறிந்து கொள்வார்கள். ஓகே ரைட், நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பா, ஆன்சர் சொல்லிட்டாங்கப்பா, டாக்டர் சொல்லிட்டாரு, ஆசிரியர் சார் சொல்லிட்டாரு, மற்ற சகோதர சகோதரிகள் சொல்லிட்டாங்க, தெரிந்து கொண்டேன். ரைட், தெரிந்து கொண்ட பிறகு அதை நீங்க அப்ளை பண்ணீங்களா, டே டு லைஃப்ல அப்ளை பண்ணீங்கன்னா பார்த்தா அப்ளை இல்லை, இன்னும் அப்ளை இன்னும் ப்ராக்டிக்கலாக கொண்டு வர மாட்டேன். நிறைய பேர் தர்மம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். தர்மம் தான் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் முதல் கீ, ஃபர்ஸ்ட் கீ. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனோம், இல்லை ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போகணும், முதல் கீ ஃபர்ஸ்ட் கீ ஓப்பன் பண்ணதான் உள்ள அடுத்த கீக்கு போக முடியும் இல்லையா? உள்ள நிறைய ரூம்ஸ் இருக்கும், பட் முதல்ல என்ட்ரன்ஸ் கேட், பெரிய கேட், அந்த கேட்டை ஓப்பன் பண்ணாதான் உள்ள போக முடியும். நீங்க இந்த கேட்டை ஓப்பன் பண்ணாம எந்த கேட்டுக்கு போனாலும் போக முடியாது. உள்ள எப்படி பண்றாய் உள்ள போகும். அதே மாதிரி வாழ்க்கையில உங்களுக்கு எந்த பிரச்சனை, எந்த நோய், எந்த கஷ்டமாக இருந்தாலும் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன், நீங்க பிச்சையே எடுத்துட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு வறுமையில் இருக்கிறீங்கன்னா கூட அங்கேயும் தர்மம் தான் முதல் கீ. தர்மம் தான் முதல் கீ. பிச்சை எடுக்கிறவங்க எப்படி சார் தர்மம் பண்ண முடியும்? இதை பத்தி நான் முழக்கம் கொடுத்துருக்கோம், பல வகுப்புல பேசியிருக்கோம், பல வீடியோஸும் பேசியிருக்கோம். பிச்சை எடுக்கிறவங்க எப்படி சார் தர்மம் பண்ண முடியும்? பிச்சை எடுக்கிறவனும் தர்மம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கடவுள் கொடுக்குறாருன்னு சொல்றாரு. பிச்சை எடுக்கிறவனும் கூட தர்மம் செய்வதற்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுக்குறார். ஒரு இன்சிடென்ட்டையும் சொல்லியிருக்கோம். பிச்சை எடுத்தவங்களுக்கு கூட நான் சொன்ன அட்வைஸ்ல அவங்க எடுத்த பிச்சையில அவங்கள விட கேடுகட்ட நிலைமையில இருந்த ஒரு பிச்சைக்காரருக்கு பணம் கொடுத்துருக்கோம். ஒரு அம்மா சொல்லியிருக்கேன், அவங்க ஒரு பிச்சைக்காரரு. அவங்க வந்து அந்த யோக நரசிம்மர்ன்ற கோயில்ல வேலை செய்யற கோயில்ல பிச்சை எடுக்கிற ஒரு லேடி. ஒரு இன்சிடென்ட்ல அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு நான் இன்செக்ட் பண்றேன், அதான் இட்லி சாப்பிட வருவாங்க, அவங்க ஃப்ரீயா தான் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் நானே பிச்சைக்காரி, நான் வந்து எனக்கு இட்லி நீ ஃப்ரீயா தான் கொடுக்கணும். அந்த அம்மா கொடுக்குறதே இட்லி 7 ரூபாய். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னா 3 ரூபாய் கொடுக்குறேன், உங்களுக்கு 3 ரூபாய் கொடுக்குறேன், 3 இட்லி கொடுத்தீங்கன்னா 9 ரூபாய் கொடுக்குறேன், தட் இஸ் 10 ரூபாய் கொடுக்கணும், அவ்வளவுதான், 3 இட்லி கொடுத்தணும் அப்படின்னு பேரம் பேசுவாங்க. இதை ஒரு தடவை கேஷுவலா பார்த்துட்டு தான் நான் அந்த அம்மாவுக்கு, அம்மா நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பார்கெயின்லாம் பண்ணாதீங்க, இட்லிக்காரமாக்கிட்டு பார்கெயின்லாம் பண்ண, எனக்கு சும்மா தான் கொடுத்தாகணும், எனக்கு வந்து 3 இட்லி 10 ரூபாய்க்கு தான் கொடுத்தாகணும், அவங்க 21 21 ருபீஸ் கொடுக்குற இட்லியே எனக்கு 10 ரூபாய்க்கு கொடுங்கன்னு இந்த மாதிரி பார்கெயின்லாம் பண்ணி கேட்காதீங்க. நானே பிச்சை எடுக்கிறேன் சார், நான் எப்படி சார் கொடுக்கணும், நீ பிச்சை எடுத்தா கூட நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சில விஷயங்கள் சொல்லி அனுப்பிச்சேன். அதுக்கு பிறகு அதை அப்ளை பண்ணி இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களுடைய பிச்சையின் மூலமாக வருகின்ற வருமானம் 3 மடங்கு அதிகமானது. 3 மடங்கு அதிகமானது. ஃபெஸ்டிவல் டைம்ல, பண்டிகை நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிச்சை எடுக்கிறவங்க கூட தானம் தர்மம் பண்ணும்போது, அப்ப யாருக்கு பிச்சை எடுத்தாங்க? இவங்க ஒரு லெவல்ல இருக்காங்க பிச்சை எடுக்கிறவங்க, இவங்கள விட வசதி இல்லாதவங்க, இவங்களோட வசதி கம்மியா இருக்கிற பிச்சைக்காரங்க இருக்காங்களே, அதே கிரேட் இருக்கு, ABCD கிரேட் இருக்கு. உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ற பிச்சைக்காரங்களா இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? சினிமால பார்த்துருக்கோம், நாம காமெடியா பார்த்துருக்கோம், ஆனா உண்மைதான் அது. சினிமால பார்க்குறோம் இல்லையா, நகருங்க கார் எனது, நான் பேங்க்ல இந்த பேங்க்ல பணம் போறேன், டெபாசிட் பண்ண போறேன் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டியில பணம் வச்சிருக்க பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க. நாம அவங்ககிட்ட போய் ஃபைனான்ஸ் கேட்கணும், எனக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து பணம் கொடுங்க, வயசு வந்தா வட்டி கொடுக்குறேன் கொடுங்க, கரெக்டா கொடுக்கணும் தெரியுமா, கரெக்டா கொடுத்து. அது மாதிரி பிச்சைக்காரங்கிட்ட வட்டி வாங்க எனக்கு தெரிஞ்சு 4 பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் வாங்கியிருக்காங்க. பிச்சைக்காரங்கிட்ட போய் வட்டி வாங்கியிருக்காங்க. வட்டியில ரொம்ப கராரா இருப்பாங்களா, வட்டியில் ரொம்ப கராரா இருப்பாங்களா, 5 வட்டி வாங்கியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. மாதிரி ஃபைனான்ஸ் பண்ண பிச்சைக்காரங்க இருக்காங்க. அந்த மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு நீ கொடுக்க கூடாது, சரியா? குழந்தை வேறு சகோதரர் அப்படிதான் கொடுத்துருக்கிறாரு, தெரியாம கொடுத்துருக்கிறாரு, யார் கொடுக்கும் தெரியாம கொடுத்துருக்கிறாரு. சார் நம்ம கைட் பண்ணுவோம், அந்த கிளாஸ்ல நம்ம தெளிவாக விளக்கம் சொல்லுவோம். அது ஒரு கிளாஸ் தனியாக எடுப்போம். சிலர்கள் பர்மிஷனுக்காக வெயிட்டிங். அவங்க கொடுத்ததும் தர்மத்தை பத்தி ஃபுல்லா ஒரு கிளாஸ் எடுப்போம், யாருக்கு பண்ணக்கூடாது, யாருக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கொடுக்குற பிச்சைக்காரங்களுக்கு, இன்னும் வேற சில நெகட்டிவ் பிச்சைக்காரங்களுக்கு தான் இந்த நம்ம சகோதர குழந்தை வேறு தெரியாம கொடுத்து, அப்ப அவன் பிச்சை எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. இவருடைய தாட்பாம் என்ன, பாவம் பிச்சை எடுக்கிறாங்களே நினைச்சுக்கணும். அவங்களுடைய பின்புலம் இவருக்கு தெரியல. அதை எப்படி அட்மிட் பண்றது நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதை நான் சொல்லி கொடுப்பேன். அப்ப அதை கொடுத்தா நீங்க அதுல மாட்ட மாட்டீங்க, கரெக்டா வந்துடுங்க.
அப்போ இவங்களோட வருமானம் குறைவான, இவங்களோட வசதி குறைவான, இவங்களோட கலெக்ஷன் கம்மியாக இருக்கிற, ரொம்ப சஃபர் ஆகிற பிச்சைக்காரர்களை இவங்க கொடுக்குறாங்க. இவங்க அவங்களுக்கு இட்லி வாங்கி கொடுக்குறாங்க. பார்கெயின் பண்ணால் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பார்கெயின்லாம் பண்ணக்கூடாது. அந்த அம்மா கிட்ட, இட்லிக்காரம்மா கிட்ட வந்து பார்கெயின்லாம் பண்ணக்கூடாது. என்ன ரேட்டோ அதை சொல்லி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரி, அந்த ரேட்டை அவங்க இட்லி வாங்கி கொடுத்துருக்காங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்கெயின் பண்ணி வாங்கி கொடுக்குறது தர்மத்தில் வராது. இட்லிக்காரம்மா கிட்ட வந்து ஒரு இட்லி 7 ரூபான்னா 7 ரூபா கொடுக்காம 3 ரூபாய்க்கு வாங்கி அதை தர்மம் பண்ணுறது வந்து தான் பழமொழி. தேங்காய் வந்து வழிப்பிள்ளையா தேங்காய் உடைச்சாங்க, ஏதோ ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா? கடை தேங்காய் வழிப்பு. கடையில் இருக்கிற தேங்காய் போய் எடுத்துக்க வேண்டியது, வழி இருக்கிற பிள்ளையாருக்கு உடச்சிக்க வேண்டியது. ஏன்ப்பா தேங்காய் வழி இருக்கிற பிள்ளையாருக்கு உடச்சப்பா, நான் ஒன்றும் வீட்டுக்கு எடுத்து போலப்பா. ஸ்டேட்மெண்ட் என்ன? தேங்காய் கடையில் இருக்குது, வழியிலே பிள்ளையா இருக்கிறாரு, எடுத்து நான் உடைச்சிடுறேன், அவ்வளோதான். நான் ஏதாவது வீட்டுக்கு கொண்டு போறேன்னா, எங்கள் வீட்டுக்கு சட்னிக்கு வேணும், துவையலுக்கு ஒன்று எடுத்துட்டு போகிறேன், இல்லையே நான் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் இல்லையா? அந்த பழமொழி தான் இது. கடையில் இருக்கிற தேங்காய் கடையில் தேங்காய், கடை வச்சிருக்கிறவர் அவர் முதல் போட்டு வாங்கி வச்சுக்கார். நாம அதுக்கு ஒன்றா காசை கொடுத்துட்டு நீங்கள் உடைக்கணும். ஆனால் காசு கொடுக்க மாட்டேன், நீ கொடு, கம்மி விலைக்கு கொடு, இல்லை காசே ஃப்ரீயாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி உடைக்கிறது தவறு. அப்போ அந்த அம்மா அந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்து, அந்த மாதிரி காசை கொடுத்து, பிச்சைக்காரம்மா இன்னொரு பிச்சைக்காரங்களுக்கு பல பிச்சைக்கார காசு கொடுத்து அவங்க டெவலப் ஆயிட்டாங்க. நான் ஏற்கனவே பல படிச்சுறேன், திருப்பி ரிப்பீட் பண்ணிடுறேன். அப்போ எல்லாரும் செய்வதற்கான வாய்ப்புகள் கடவுள் கொடுக்குறாரு. கடவுள் எப்படி எல்லாம் நமக்கு ஃபேவர் பண்றாரு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அவர் சோதனை பண்றாரு, டென்ஷன் கொடுக்குறாரு, பிரச்சனை கொடுக்குறாரு, அதை மட்டும் தான் பார்க்க முடியும். இன்னொரு சைடு நம்ம பார்க்கறது இல்லை. அதனால நம்ம அந்த தர்மம் செய்வது, அந்த அந்த கர்மாலஜி ஹீலிங் என்ன சொல்றோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்றது, அதெல்லாம் டே டு லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. அந்த 17வது இறைக்கட்டளையான அந்த சர்வீஸ் பண்றதுன்றது வந்து மிகப்பெரிய ரெமடியை கொடுக்கும். எல்லா கட்டளைகளுக்குமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒரு கட்டளைக்குமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நீங்க இந்த 18 இறைக்கட்டளை மட்டும் லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுங்க, உங்க லைஃப்ல கஷ்டம் துன்பமே பார்க்கவே முடியாது. நீங்க மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகள் பார்க்க மாட்டாங்க. அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. உங்க பேர பிள்ளைகள் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும். தலைமுறைக்கு அந்த கஷ்டம்லாம் என்னன்னு தெரியாது. அப்படி வளருவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சம்பாதிச்சு கொடுக்குறீங்கன்றது தான் பார்க்கணும். அந்த குட் கர்மாவை சம்பாதிச்சு கொடுங்க. அப்ப கர்மா எனர்ஜி ஃபீலிங்ல வரும்பொழுது யாரும் எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுங்க, சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸ்ல போகும்போது யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே வந்து பேசி லவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தருடைய ஹஸ்பண்டு, இன்னொருத்தருடைய ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து போயிட்டாங்க, அதனால பேச வேண்டாம்னு சொன்னாருன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம குரூப்ல அப்படி இல்லை. எல்லாரும் தொடர்பு வச்சுக்கோங்க, பேசுங்க, பண்ணுங்க. ஆனா பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தவங்க நீங்க தொடர்பு கொள்ளுகின்ற விஷயம், நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை பண்ணிக்கின்ற விஷயம், நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கின்ற விஷயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கர்மா ஹீலிங்ல வந்து கர்மா மெத்தட்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். யாரும் யாருக்கும் உபத்திரமாக, துன்பமாக, துயரமாக இருக்கக்கூடாது. சார் அவங்க கிட்ட பேசினா பழகுனா துன்பமா இருக்கு, டார்ச்சரா இருக்கு, கஷ்டமா இருக்கு, எனக்கு அதை கொடுன்னு கேட்குறாங்க, இதை கொடுன்னு கேட்குறாங்க, சுயநலமா கேட்குறாங்க, எனக்கு பணம் கொடுங்கன்னு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க, எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க, எனக்கு கடன் கொடுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அன்வான்டா யாருக்குமே வந்து ஒரு சிரமமோ கஷ்டமோ கொடுக்காத பழகுங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க. ஏன்னா எல்லாருமே பாஸ்ட் டைப்ல சம்மந்தப்பட்டவங்க தான் இங்க வருவீங்க. எல்லாருமே இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து இந்த குரூப்ல பாக்குறவங்க இருக்கிறவங்க எல்லாமே பாஸ்ட் டைப்ல சம்மந்தப்பட்டவங்க தான். புதுசா இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் வரல, எல்லாமே பாசிட்டிவ் சம்மந்தப்பட்டவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. புதுசா வருவாங்க, ஃபியூச்சர்ல வருவாங்க, இப்ப இல்லை. 8% டில் டுடே, இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாருமே பாஸ்ட் லைஃப்ல சம்மந்தப்பட்டவங்க தான். ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க தான். யாரும் எதிரிகள் கிடையாது, யாரும் வந்து பகைவர்கள் தான் யாருமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒத்தாசையா இருங்க. அப்புறம் வந்து நம்ம எல்லாருக்குமே அந்த மெடிசன்ஸ் அனுப்பிச்சு விடுவோம், யூஸ் பண்ணுங்க. அந்த மருந்து நாம கொடுக்கறது வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மருந்து யாருக்கும் பயன்படாமல் இருக்கட்டும்னு ப்ரே பண்ணி கொடுக்குறோம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். என்ன சார் மருந்தையும் கொடுக்குறீங்க, அப்புறம் இந்த மருந்து யாருக்கும் பயன்பட வேணாம்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டீங்க எப்படின்னா, ஆஸ் ஏ வெல்விஷர். அது என்ன எமர்ஜென்சி பில்ஸ், முதலுதவி பெட்டி. அந்த முதலுதவி பெட்டி அப்படின்றது ஏதோ நடந்த பிறகுதான் அது யூஸ் ஆகும். நெகட்டிவா எமர்ஜென்சி, ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்த பிறகுதான் அது யூஸ் ஆகும். அப்ப நம்முடைய குறிக்கோள் என்ன? குறிக்கோள் என்ன? யாருக்குமே எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரக்கூடாது, யாருக்குமே உதவி செய்யணுன்ற ஒரு கட்டாயம் வரக்கூடாது. புரியுதுங்களா? யாரும் அடிபடக்கூடாது, யாரும் ஆக்சிடென்ட்ல மாட்டக்கூடாது, யாரும் ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டக்கூடாது, யாரும் சமையல் ரூம்ல கிச்சன் பண்ணும்போது யாரும் அடுப்புல சுட்டுக்க கூடாது, யாரும் காய்கறி இருக்கும்போது கையை வெட்டிக்க கூடாது, ரத்தம் வரக்கூடாது.
யாரும் ஷாக் அடிக்கக்கூடாது. இப்போ நம்ம சொல்ற விஷயம்லாம் பாருங்க, எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடாது இல்லையா? அப்போ நடக்கக்கூடாதுன்னு போது அப்போ ஏன் மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னா, 99% நடக்கவே நடக்காது. கிறிஸ்டல் யூஸ் பண்றவங்களுக்கும் சரி, கர்மாலஜி ஹீலிங் ஃபாலோ பண்ணவங்க 99% நடக்காது. இன்கேஸ் ஏதாவது நீங்க பாஸ்ட் டைப் கர்மால இருந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் 0.001% தான். 0.001% தான். அந்த டைம்ல இது யூஸ் ஆகட்டும் தான் கொடுக்குறோம். ஸோ நோக்கம் என்ன? இது பயன்படாமல் போகட்டும், பயன்படாமல் இருக்கட்டும், அப்படியே வாங்கின மாதிரியே இருக்கட்டும். சார் வாங்கினேன் சார், சும்மாவே வச்சுட்டு இருக்கிறேன் சார், சும்மாவே வச்சுட்டு இருக்கேன் சார், 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம்லாம் வேலை செய்யும், 5 வருஷம் கழிச்சும் வேலை செய்யும், நோ எக்ஸ்பைரி டேட். வச்சுட்டு இருக்கணும், சும்மா வச்சுருக்கணும். ப்ரேயரோட கொடுக்குறோம், நாம மருந்து கொடுக்குறோம், பட் சும்மா வச்சுக்கணும். அதுக்கு ஒரு தேவை வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? இப்போ நான் சொன்ன விஷயம் தான். ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது, அப்போதானே தேவை. ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது, அப்போதானே தேவை. எங்கே கீழே வந்து அடிபடக்கூடாது, அப்போதானே அது தேவை. கிச்சனில் சுட்டுக்கக்கூடாது, அப்போதானே அது வேணும். கிச்சனில் காய்கறி இருக்கும்போது கை வெட்டிக்கக்கூடாது, அப்போதானே அது வேணும். ஷாக் அடிக்கக்கூடாது, அப்போதானே அது வேணும். ஸோ எல்லா மாதிரி நெகட்டிவ் எல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். இன்கேஸ் ஏதாவது அப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ யூஸ் பண்ணும். ஆமாம், மாதத்துக்கு ஒரு தடவை வேணும் மருந்து, மாதத்துக்கு ஒரு தடவை மருந்து தேவைப்படும், 6 மாதத்துக்கு ஒரு மருந்து தேவைப்படும். ஏன்னா அது நெகட்டிவ் நம்ம வாங்குற மாதிரி. சார் அப்போ ப்ரேயர் நம்ம கூட எப்படி பண்ணி கொடுக்குறோம் பாருங்க. ப்ரேயர் பண்ணி கொடுப்போம், சித்தர்களும் இறைவனும் நானும் சேர்ந்து குரூப்பாக அதை எனர்ஜைஸ் பண்ணி கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? இந்த மருந்து இருக்கட்டும், எல்லா குடும்பத்தையும் இருக்கட்டும், ஆனால் இந்த மருந்தை பயன்படுத்த தேவையில்லாமல் இருக்க ஆசீர்வதிப்பாயாக. இந்த மருந்தை எப்படி யூஸ் பண்ணணும் இல்லை, இந்த மருந்து தேவையே இல்லாமல் இருக்கணும். இந்த மருந்தே தேவைப்படக்கூடாது, இந்த மருந்தை யூஸ் பண்ணவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கணும். அந்த ஒரு அவசியம் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் நான் இப்போ சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். பட் நாங்கள் பாசிட்டிவ் வேர்ட் தான் போடுவோம். இங்கே இப்போ நான் உங்களுக்கு நெகட்டிவ் வேர்ட் சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். பட் நாங்கள் போடும்பொழுது அந்த எனர்ஜைஸ் பண்ணும்போது மெடிசன் பாசிட்டிவாக தான் ஹீல் பண்ணி கொடுப்போம். பாசிட்டிவ் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணுறேன். பட் நெகட்டிவ் வேர்டு நம்ம எப்பயும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பாசிட்டிவாக கொடுப்போம். அப்படி கொடுத்தோம்னா அந்த மருந்து தேவையில்லாமல் வீட்டில் இருக்கும். நீங்க இருக்கீங்கன்னா எல்லாருமே கிறிஸ்டல் வாங்க மாட்டாங்க, எல்லாருமே கர்மா எனர்ஜி நீங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க இல்லையா? ஏன்னா உலகம் வந்து இன் யாங் தத்துவம் இல்லையா? இன் யாங் தத்துவம், துவைதம், பாசிட்டிவ் நெகட்டிவ், பகல் இரவு, துன்பம் இன்பம், அப்படி இல்லையா? அது மாதிரி டியூவலாக வரும். அப்போ டியூவலாக வரும்போது இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்கை ஃபாலோ பண்ணுறவங்க, கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறவங்க, நம்மளுடைய டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்க ஒரு குரூப். இதெல்லாம் பாசிட்டிவ் குரூப். நெகட்டிவ் பீப்புளும் இருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்க. உலகம் அடையிற வரைக்கும் அவங்களும் இருப்பாங்க. நம்ம எந்த குரூப்ல இருக்கணும் தான், நம்ம பாசிட்டிவ் குரூப்ல இருக்குமா நெகட்டிவ் குரூப்ல இருக்குமா? நம்ம பாசிட்டிவ் குரூப்ல இருக்கணும், அதுக்காக வந்து. பட் உங்களை சார்ந்தவங்க நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க, நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க நிறைய. உங்க ஃபேமிலியில இருப்பாங்க, உங்க ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இருப்பாங்க, சர்க்கிள் இருப்பாங்க. அந்த நெகட்டிவ் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒன்று ஆச்சுன்னா அவங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணணும். பாயிண்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? நம்ம பாசிட்டிவா இருப்போம், பாசிட்டிவ் பீப்புளா இருப்போம், நம்ம பாசிட்டிவாகவே இருப்போம், நமக்கு இதெல்லாம் வராது. 99.99% வரவே வராது. 0.001% தான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளை சுற்றி இருக்கிற ஃபீல்டில் நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க. அது நம்ம ஃபேமிலியும் இருக்கலாம், நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், நம்ம சர்க்கிள் இருக்கலாம். எந்த சர்க்கிளையும் நம்மளை சுற்றி இருக்கவங்க கண்டிப்பாக நெகட்டிவ் பீப்புள் சத்தியமாக இருப்பாங்க, இருந்தே ஆகணும். கடவுளுடைய படைப்பினுடைய விதி அது, இருந்தே ஆகணும். அவங்க மாற மாட்டாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது அந்த நேரத்தில் நீங்கள் ஆபத்து பாந்த மாதிரி நீங்கள் உதவும். அந்த நேரத்தில் இதோ இந்த மருந்து இருக்கு, இதை யூஸ் பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து பண்ணும்போது அவர்களுக்கு நீங்கள் தெய்வமாக மாறுவீர்கள். அவர்களுக்கு நீங்கள் கண்கண்ட தெய்வமாக மாறுவீர்கள். அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். பட் நெகட்டிவ் பீப்புளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அவங்க நல்லதை அடைவார்கள். அந்த பீப்புளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ இந்த மருந்துன்றது உங்களை விட அவங்களுக்கு யூஸ் ஆகும். அது புண்ணியம் தான். இந்த மருந்து சாதாரணமான விஷயம் இல்லை, லட்சக்கணக்கான ரூபாயை உங்களுக்கு சேவ் பண்ணக்கூடிய மருந்துகள். லட்சக்கணக்கான ரூபாய் சேவ் பண்றதோட இல்லாம ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகணும், ஐசியூல அட்மிட் பண்ணணும், ஐசியூல அட்மிட் பண்ணணும், மெடிக்கேஷன் இருக்கணும், இந்த சர்ஜரி பண்ணணும், அந்த சர்ஜரி பண்ணணும். இந்த தேவைகள் எல்லாம் குறைக்கக்கூடிய மருந்துகள், அவாய்ட் பண்ணக்கூடிய மருந்துகள், அவாய்ட் பண்ணக்கூடிய மருந்துகள். அப்படியே அவாய்ட் பண்ண முடியலனாலும் மேக்ஸிமம் எவ்வளவு குறைக்குமோ அவ்வளவு குறைச்சு கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவாய்ட் தான் பண்ணிக்கிறாங்க, குறைச்சது கூட கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துல ஃபார் த பாஸ்ட் 36 இயர்ஸ் அவாய்ட் தான் பண்ணியிருக்காங்க. சில பேர் கொஞ்சம் குறைஞ்ச மீன்ஸ் நிறைய குறைச்சிருக்காங்க. மேக்சிமம் எவ்வளவு குறைக்குமோ அவ்வளவு குறைச்சிருக்காங்க. ஆக எப்படியா இருந்தாலும் அது பெரிய வரம் தான், பெரிய பூன் தான். சார் அதை பயன்படுத்திக்கணும் நம்ம செய்யணும். சரியா? ஓகே.
ஒரு கிறிஸ்டலை அவர் மட்டுமே பயன்படுத்த வேண்டுமா அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்த அனைவரும் பயன்படுத்தலாமா ஐயா? அப்படி இல்லை. ஒரு ஒரு தரும் தனித்தனி ஃப்ரீக்வன்சி. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் தனித்தனி ஃப்ரீக்வன்சி, தனித்தனியாக தான் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் கிளாஸில் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். பிறந்த குழந்தை கூட பிறக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுடைய கிறிஸ்டலே போதும், அந்த அம்மாவுடைய எனர்ஜி குழந்தைக்கு வைப்ரேஷன் அந்த போதும். பட் குழந்தை பிறந்த பிறகு அதுக்குன்னு தனியாக ஒரு கிறிஸ்டல் கொடுக்கும். அந்த கிறிஸ்டல் குழந்தை இடுப்பில் கட்டியிருந்தாலோ கழுத்தில் மாட்டியிருந்தாலோ நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் கண் திஷ்டி விழாது. குழந்தைங்களுக்கு கண் திஷ்டி விழாது, கண் திஷ்டின்றது விழாது. கண்ணன் எப்பயுமே அந்த மயில் இறக ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க நெத்தியில, நெத்தி சுட்டி மாதிரி மயில் இறக கட்டி வச்சிருப்பாங்க கண்ணனுக்கு. அது ஏன் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? கண்ணனுக்கு ஏன் அந்த மயில் இறக கட்டி வச்சிருக்காங்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி தெரியுமா? எல்லாரும் விழுந்து கோகுலாட்சுமி கொண்டாடணும் இல்லையா, நாமளும் கொண்டாடணும், நம்மளுக்கு கொண்டாடணும்னு சொன்னோம். கொண்டாடவங்களுக்கு தெரியுமா இல்லை கொண்டாட சொன்னவங்களுக்கு தெரியுமா? இந்த கோயில் இருக்கிற அமைப்புகளுக்கு தெரியுமா? ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அந்த இயக்கத்தை கூட கேட்பாருங்க, கோயில் குருக்களை கேட்பாருங்க, யாருக்கும் தெரியாது. கண்ணன் ஏன் மயிலறகை வைத்துக் கொண்டிருந்தார்? கரெக்ட், கல்பனா மேடம் கரெக்டா சொல்லியிருக்காங்க, அவங்க தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க. திஷ்டி ஐயா, எஸ் திஷ்டி தான். கண்ணனுக்கு திஷ்டி ஜாஸ்தி. அவர் வாண்டு இல்லையா, சின்ன குழந்தை, ரொம்ப சுட்டித்தனம் நிறைய பண்ணுவார். கடவுளுடைய அவதாரம் இல்லையா. சாதாரணமாக நம்ம குழந்தைகளே, சாதாரண மனித பிறகு சாதாரண குழந்தைகளே சுட்டித்தனம் பண்ணும் இல்லையா, விளையாட்டா பண்ணும், நிறைய பண்ணும் இல்லையா. அப்போ அந்த சுட்டித்தனம் பண்ணும்பொழுது கடவுள் எப்படி பண்ணுவார்? இன்னும் ஜாஸ்தியாக பண்ணுவார். சார் நிறைய சுட்டித்தனம் பண்றாரு. அக்கம் பக்கத்து பேரண்ட்ஸு, அக்கம் பக்கத்து பிள்ளைகள், இவங்க எல்லாரும் அந்த குழந்தை மேல பொறாமை வரும். பொறாமை திஷ்டி. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், நல்ல வெல்விஷஸா இருக்கிறவங்க குழந்தைகளை பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, அம்மா என் கண்ணே பற்றும் போடக்குமா குழந்தைக்கு, திஷ்டி போடுமாங்க. ஆஸ் ஏ வெல்விஷர், என் கண்ணே பட்டு போட்டுக்கணுமா, உங்களுக்கு திஷ்டி போடுங்க. அந்த வெல்விஷிங் மைண்ட் இல்லாதவங்க ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு தாட்டம் போட்டு போயிடுவாங்க. அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணும், பல வகையில் அஃபெக்ட் பண்ணும். அப்போ அந்த கிருஷ்ணனுக்கு நிறைய திருஷ்டி, ஓம்பல், கண்ணீர் அப்படிலாம் சொல்லுவாங்க. வேறு பேர் சொல்லுவாங்க. திருஷ்டி சொல்லுவாங்க, ஓம்பல் சொல்லுவாங்க, கண்ணீர் சொல்லுவாங்க, பொறாமைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த குழந்தைக்கு அதிகமாக இருக்கும். மற்ற பேரண்ட்ஸ் கிட்டையும் இருக்கும், அவர்கிட்டையும் இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, மயில் இறக வச்சு அனுப்பிச்சிடுவாங்க அவங்க அம்மா. என்ன காரணம்னு தெரியாது மக்களுக்கு. பட் அந்த மயில் இறகுக்கு என்ன குணம் அப்படின்னு சொன்னா, இந்த திருஷ்டி, ஓம்பல் இதை ரிமூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. மயில் இறகு என்ன பண்ணும், ஆறாவை தூய்மையாக வைத்திருக்கும். ஆறாவுல மற்றவங்களுடைய திருஷ்டி வராம தடுக்கும். அதனால தான் அந்த மயில் இறகு அன்னைக்கு வச்சாங்க. அந்த மயில் இறகு வைக்கிற காரணம் அதுதான் தடுத்தது, அவர்கள் நிறைய தடுத்தது. இன்னைக்கு நம்ம மயில் இறகு வைக்கக்கூடிய சூழ்நிலையில் மயில் இறகு வைக்க முடியாது எல்லாருக்கும். அதனால தான் கிறிஸ்டலை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். கிறிஸ்டல் குழந்தை கழுத்துலையோ இடுப்புலையோ இருந்தது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்டல் இடுப்புல வைக்கக்கூடாது. பட் குழந்தைங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷனா கொஞ்ச நாளைக்கு வைக்கலாம். நான் பெரும்பாலும் கிறிஸ்டல் இடுப்பு கீழே கொண்டு போகாதீங்க, மேலே வச்சுக்கோங்க, பாக்கெட்ல வச்சுக்கோங்க, ஜாக்கெட்ல வச்சுக்கோங்க, கழுத்துல செயினா போட்டுக்கோங்க, இல்லை மாங்கல்ய போட்டுக்கோங்க, இப்படி சொல்லுவோம். அப்பர் பார்ட்ல வைங்க, லோயர் பார்ட்ல வைக்க வேணாம். தவிர்க்க முடியாத சூழ்நிலை கீழே வச்சா ஒன்றும் தப்பு கிடையாது. பட் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கழுத்துல போடலாம். சில குழந்தைங்க பிக்சரும் எடுத்து போட்டுரும். ஆமா டைம்ல இடுப்பையும் கட்டி விடலாம். அது சில முறைகளை சொல்லலாம் அது குழந்தைகள் கட்டும்போது. அப்ப குழந்தை கட்டும்போது நம்பர் 1 இந்த கந்திஷ்டி, ஓம்பல், ஏவல்லாம் போயிடும். அதே மாதிரி அதுக்குண்டான குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வருமோ, என்ன நோய்கள் என்ன பிரச்சனைகள்லாம் வருமோ அதெல்லாம் குழந்தைகளுக்கு வராது. அதே மாதிரி ஜெனட்டிக்கல் டிசார்டர்னு சொல்லணும் பார்த்தீங்களா, பாரம்பரியமா கொண்டு வர நோய்கள், அதெல்லாம் கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். நிறைய வியாதிகள், ஆஸ்பத்திரி போகக்கூடிய வியாதிகள்லாம் தடுத்துடும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை பத்தி பேசினா கிட்டத்தட்ட குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு 15 to 20 நன்மைகள் கிடைக்கும் கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். கிறிஸ்டல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு 18 to 20 நன்மைகள். சாதாரண இப்போ ஜஸ்ட் எனக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வர்றது மட்டும் ஒரு 15 to 20 வரும். அத்தனை பெனிஃபிட் இன்னும் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 51 பெனிஃபிட்ஸ் இருக்கு. குழந்தைகளுக்கு கிறிஸ்டல் யூஸ் பண்ணீங்கன்னா 51 பெனிஃபிட்ஸ் இருக்கு. 51 பெனிஃபிட்ஸ் குழந்தைகளுக்கு மட்டுமே இருக்கு. அதை நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் எங்க பணம் வாங்க முடியாது. பட் குழந்தைகளுக்கு அந்த கிறிஸ்டலை நியூலி பார்ன் பேபிலிருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நியர்லி 51 பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. சிப்போ டக்குன்னு சொன்னா கூட ஒரு 15 சொல்லலாம். அப்புறமேட்டே சில பார்க்க ஒன்று நிறைய வரும். 51 பெனிஃபிட்ஸ் இருக்கு, 15 சொல்லலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வரும். அந்த குழந்தை அப்படி வளரும். ஆட்டிசம் அட்டாக் ஆகாது, சீரியஸ் இல்னஸ் அதுக்கு வராது.
டாக்டர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுன்றது வராது. ஜீரண கோளாறுகள் வராது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஜீரண கோளாறுகள் வரும், அடிக்கடி பேதி ஆகும், வாந்தி ஆகும், சரியா சாப்பிடாது. அப்புறம் நைட்ல எல்லாம் அதை அழுதுகிட்டு தூங்க விடாம இருக்கும். பேரண்ட்ஸையும் தூங்க விடாது, அதுவும் தூங்காது. அது ஒரு வகையான தோஷம். அது ஒரு வகையான நோய். அது ஒரு வகையான தோஷம்னு சொல்லலாம், நோயின்னு சொல்லலாம். இன்டர்னலா சொன்னா தோஷம், வெளியே சொன்னா நோய். அதுக்கு சில மருந்துகள் கொடுப்பாங்க, செடேட்டிவ் கொடுத்து தூங்க வச்சிடறாங்க. தப்பு தப்பு தப்பு. குழந்தைகளுக்கு செடேட்டிவ் கொடுக்கவே கூடாது. பட் இன்னைக்கு கொடுக்குறாங்க சில பேர். குழந்தைகளுக்கு என்ன செடேட்டிவ் கொடுத்து தூங்க வச்சாங்க, தப்பு தானே அது. அது இந்த வயசுலயே குழந்தைக்கு செடேட்டிவ் கொடுத்தா என்ன ஆகும்? டாக்டர் கொடுக்க இவங்க வாங்கி கொடுத்துறாங்க. ஐயோ அம்மா அப்படி தவற பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அது சொன்ன பிறகு அந்த செடேட்டிவ் பில்ஸ் இல்லாமல் நார்மலா இப்போ குழந்தை தூங்குது. சார் இப்போ குழந்தை நார்மலா அவனும் தூங்கிடுறான் சார், நானும் நிம்மதியா தூங்குறேன் சார், நானும் தூங்குறேன், குழந்தையும் தூங்குறான், நிம்மதியா நல்லா தூங்குறான் சார் குழந்தை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைகளுக்கும் அந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். அப்போ யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் கஷ்டங்களை வராது. குழந்தை நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வளரும். அப்போ நீங்க எப்படி வளருவீங்க? நீங்களும் ஆரோக்கியமாக சந்தோஷம் நிம்மதியாக இருப்பீங்க. குழந்தைக்கு ஆரோக்கிய குறைவுன்னா எல்லாருமே பாதிப்பீங்க. குழந்தை ஆரோக்கியமாக சந்தோஷமா நீங்க எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ யூஸ் பண்ணலாம். பழைய காலங்களில் ராஜாக்களுக்கு விசிறி வீசுவாங்க, வெண்சாமரம் சொல்லுவாங்க. வெண்சாமரம் வீசுவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? நாடகத்துல பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க. வெண்சாமரம் வீசுவாங்க. ஏன் வெண்சாமரம் வீசுவாங்க தெரியுமா? ஏன் வெண்சாமரம் வீசுவாங்க தெரியுமா? அதுல மயில் இருக்கும், பட்டு துணி இருக்கும். அதுல மயில் இருக்கும், பட்டு துணி இருக்கும். பட்டு துணியும் மயிலும் சேர்ந்துதான் விசிறி. இப்ப நம்மள மாதிரி பிளாஸ்டிக்ல விசிற மாட்டாங்க, ஃபேன் போட்டுக்க மாட்டாங்க, ஏசி எல்லாம் கிடையாது, அப்போ ஃபேன் கிடையாது, விசிறுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பட்டு துணியோட சேர்ந்த இந்த மயிலிறகும் அந்த பட்டு துணியும் சேர்ந்து அந்த வெண்சாமமா வீசும் பொழுது அந்த ராஜாவினுடைய ஆறாவது என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ நெகட்டிவ்லாம் எடுக்கும், நெகட்டிவ் வர விடாது. ஒரு அரசனுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குமா இல்லையா? அரசர் நான் இப்படி பண்றாரு, அரசர் நான் அப்படி பண்றாரு, இவர் இப்படி வட்டி போட்டார். இப்ப சாதாரண நாம ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு, பிரசிடென்ட்டுக்கு, அந்த கண்ட்ரில இருக்கிற ஹெட் ஆஃப் த கண்ட்ரி பிரசிடென்ட், அந்த பிரசிடென்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டர், அந்த பிரைம் மினிஸ்டருக்கு, இப்ப நம்ம ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டருக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குறோமா இல்லையா? இவர்னா வேற ஏற்றிட்டாரு, இவர்னா சாலை கடை திறந்து விட்டாரு, இவர்னா இப்படி பண்ணிட்டாரு, அவர்னா அப்படி பண்ணிட்டாரு, 1000 குறை சொல்லுவோம். சீஃப் மினிஸ்டர் சொல்லுவோம், பிரைம் மினிஸ்டர் சொல்லுவோம், மோடியை சொல்லுவோம், இவர் இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, இதை பண்றாரு பண்றாரு. பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ஒரு குரூப் கொடுக்கும், நெகட்டிவ் எனர்ஜி இன்னொரு குரூப் கொடுக்கும். ரெண்டுமே வேலை செய்யும். பாசிட்டிவ் எனர்ஜியும் வேலை செய்யும், நெகட்டிவ் எனர்ஜியும் வேலை செய்யும். அதே மாதிரி இப்போ பிரசிடென்ட், யுஎஸ் பிரசிடென்ட், அவர் எல்லார் வாயிலையும் விழுந்து வைத்தறிச்சல் கொட்டுங்கிறாரு. இப்போ எல்லார் வாயிலையும் விழுந்து வைத்தறிச்சல் கொட்டுங்கிறாரு. இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எத்தனையோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்காக இவ்வளோ ப்ராடக்ட் போட்டிருக்காரு. ஸோ அந்த இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இந்த ரேட்டுக்கு தான் வாங்கணும், இவ்வளோ டேக்ஸ் போடுறேன்னு சொன்னதுனால தமிழ்நாட்டில் திருப்பூர்ல இருக்கிற நிட்டிங் கம்பெனிஸ் நிறைய சப்ரா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நிறைய ஆர்டர் வாங்கிட்டாங்க, வாங்கின ஆர்டர் நம்பி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரொடக்ஷன் பண்ணிட்ட பிறகு இப்போ அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியல. ஏன்னா ப்ராடக்ட் மூவ் ஆகலை. ப்ராடக்ட் மூவ் ஆனால் தான் வாங்க முடியும். அவன் கேட்குற ரேட்டுக்கு இவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் எவ்வளோ டேக்ஸ் போட்டார், அப்போ டேக்ஸ் போட்டாரு அப்படின்றதுனால ப்ராடக்ட் மூவ் ஆகலைனால இங்கே வாங்கினதெல்லாம் அப்படி நின்று போச்சு, தச்செல்லாம் ரெடி போச்சு. இப்போ இருக்கிறவனுக்கு வேலை இல்லை. இப்போ பாருங்க கர்மா எப்படி வேலை செய்யணும்னா, இப்போ அந்த நிட்டிங் கம்பெனியில் வேலை செய்ய தொழிலாளர்கள் எப்படி பாதிப்பாங்க? ஐயோ நமக்கு இதை நம்பி நம்ம கடன் வாங்கியிருந்தோம், இதை நம்பி நம்ம லோன் போட்டிருந்தோம், இதை நம்பி பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம், இதை நம்பி மளிகைக்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டோம், இப்போ அவனுக்கு காசு கொடுக்க முடியல, இப்போ அவனுக்கு பணம் கொடுக்க முடியல, நம்ம பழப்பு போச்சு. ஓனர் மட்டும் என்ன பண்ணுவாரு? அவருக்கு ஆர்டர் போய் பணம் வந்தால் அவன் கொடுப்பாரு. அப்போ தொழிலாளர்கள் வயிறு எறிகிறாங்களா இல்லையா? ஐயோ நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த தாட் ஃபார்ம் அமெரிக்க ஜனாதிபதிக்கு போகும். இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா கிடையாது. ஆனா இவங்க நினைக்கிறாங்க பாத்தீங்களா, திருப்பூர்ல ஒரு பனியன் கம்பெனில ஒரு தொழிலாளி, நிட்டிங் கம்பெனில வேலை செய்யற ஒரு தொழிலாளி, ஐயோ நமக்கு வருமானம் இல்லையே, வேலை இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், இப்படி குடும்பத்தோடு நிக்கிறேனே அப்படின்னு இவர் நினைக்கும் பொழுது அந்த தாட் ஃபார்ம் அமெரிக்கன் பிரசிடென்ட் வெள்ளை மாளிகையில அவ்வளவு செக்யூர்ல உள்ள உட்கார்ந்து இருந்தாலும் அவருடைய சோலார் பிளஸ் போய் கரெக்டா உட்காரும், டெஃபினட்டா உட்காரும். இது யாருக்கு தெரியும்? கிளியர் வாயின்ஸா பார்த்தா தெரியும். எத்தனை சாதாரண மக்கள் கிட்ட அந்த வைத்தறிச்சல் போகும்.
இந்தியாவை பழி வாங்கணும், இந்தியாவை மட்டம் தட்டணும், இந்தியா மேல டார்கெட் பண்ணணும்னு அவர் செய்யற காரணம் எத்தனை மக்களை பாதிக்குது, எத்தனை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது, எத்தனை மக்கள் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படக்கூடிய இருப்பாங்க, எவ்வளவு நாளைக்கு கடன் வாங்கி சாப்பிடுவோம், எவ்வளவு நாளைக்கு மெடிக்கல் கடன் கொடுப்பார். இது அவர்களை பாதிக்கும். யாரை பாதிக்கும்? வெள்ளை மாளிகையில் ரொம்ப சேஃபா, ரொம்ப பக்காவா, ரொம்ப செக்யூர்டா, உலகத்திலே இருக்கிற ஹையஸ்ட் செக்யூரிட்டி நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அவர் இருந்தாலும், இங்க சாதாரண திருப்பூர்ல ஒரு ஏரியால இருந்து போகக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவருடைய சோலார் பிளக்ஸ போய் உட்காரும். பனிஷ்மெண்ட் கண்டிப்பா அவருக்கு கொடுக்கும். இதுல இருந்து அவர் தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. ஆனா இதனால்தான் வரும்னு அவருக்கு தெரியாது. ஆஸ் எ கிளியர் வாங்கிட்டு எனக்கு தெரியும், ஆஸ் எ கிளியர் வாங்கிட்டு எனக்கு தெரியும் இது அவரை போய் எப்படி பாதிக்குன்னு எனக்கு தெரியும். எப்போ எப்படி எந்த மாதிரி பாதிக்கும் கரெக்டா நம்மளால சொல்ல முடியும். ஆனா யாருக்கும் தெரியாது. இப்படித்தான் நம்ம அடுத்தவங்கள வயிற்று கொட்டிக்கிறோம், மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்கிறோம். இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப்ல எல்லாம் நிறைய பண்ணி பண்ணி சோத்தி வச்சுக்கிறது தான் நம்ம நெகட்டிவ் கர்மா இங்க கொண்டு வரோம், நெகட்டிவ் கர்மா கொண்டு வரோம், சஃபர் ஆகிறோம். ஸோ இதையெல்லாம் மாற்றணுன்றது தான். அப்போ ஒரு அமெரிக்க ஜனாதிபதி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்காக வந்து மற்றவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் அவருக்கும் உண்டு, யாரா இருந்தாலும் உண்டு, எல்லா நாட்டு அதிபர்களுக்கும் உண்டு. அந்த பதவியை பயன்படுத்தி, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நல்லது பண்ண முடியும். நிறைய நல்லது பண்ணாலும் நன்மை உண்டு, நல்லது பண்ணலை கெடுதல் பண்றாங்கனாலும் அதுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி, அது ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, அமெரிக்க ஜனாதிபதி யாரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நல்லது பண்ணா நல்லது கண்டிப்பா கிடைக்கும் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு, கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும். அது யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. நானும் எஸ்கேப் ஆக முடியாது, நீங்களும் எஸ்கேப் ஆக முடியாது. இதுதான் அடிப்படையா ஃபண்டமெண்டல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? ஒரு கிறிஸ்டலை அவர் மட்டுமே பயன்படுத்த வேண்டுமா அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்த அனைவரும் பயன்படுத்தலாமா? ஐயான்னா ஒரு கிறிஸ்டலை வந்து அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்றவங்க ஏதாவது எடுத்துட்டாங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த பெரிய பெரிய குற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அதை கிளீன்சிங் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஒருத்தருடைய வைப்ரேஷன் வேறு வைப்ரேஷன், ஹஸ்பண்டோடைய வைப்ரேஷன் வேற, ஒய்ஃபுடைய வைப்ரேஷன் வேற, குழந்தையுடைய வைப்ரேஷன் வேற, அம்மாவுடைய வைப்ரேஷன் வேற. அம்மா வயிற்றில் இருக்க வரைக்கும்னா குழந்தைக்கு அந்த வைப்ரேஷன், அம்மா கிட்ட இருந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேற வைப்ரேஷன், குழந்தைக்கு உண்டான வைப்ரேஷன் அது வேற. அப்போ ஒருத்தர் குடும்பத்துல இருக்கிறவங்க மற்றவங்கலாம் கூட எடுக்கிறதோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது பயன்படும் தப்பு கிடையாது. ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது எடுக்கிறாங்க, அது ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, ஒரு சுச்சுவேஷன் பண்ணுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால கிறிஸ்தவ வந்து நீங்க மாற்றி எடுத்துட்டீங்க, மாற்றி தப்பா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இறைவன் பெரும் கருணை கொண்டவன். இறைவன்கிட்ட நீங்க தப்பே கண்டே பிடிக்க முடியாது. அப்ப நீங்க கிறிஸ்தவ வேற ஒருத்தர் மாற்றி எடுத்துட்டாங்க, குடும்ப வேற ஒருத்தர் மாற்றி இருப்பாங்க, தப்பே கிடையாது. ஆனா அட்வைஸ் என்னன்னா தனித்தனியா யூஸ் பண்ணிக்கங்கன்னு ஒரு அட்வைஸ். ஒருத்தர் ஃப்ரீக்வன்சி இன்னொருத்தர் ஃப்ரீக்வன்சி செட் ஆகாது. நீங்க அட்வைஸ் வந்து நம்ம சொல்றது தனித்தனியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். தவிர்க்க முடியாத சூழ்நிலை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ வேற யாராவது எடுத்துட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு டிமாண்ட் வச்சுட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, பயன்படுத்திட்டாங்க, தவறு கிடையாது. அதுக்காக பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது. அதை பற்றி அதை வந்து நீங்க மறந்துடுங்க, அப்படிலாம் கிடையாது. சஜஷன் என்னன்னா தனித்தனியாக யூஸ் பண்ணுங்க. அதை யாராவது யூஸ் பண்ணிட்டாங்க, இல்லை வேற ஏதாவது தொட்டுட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக பனிஷ்மெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்தவ உங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்காது, உங்களுக்கு ஆசீர்வாதமானது. அது இறைவன், அது இறைவனே நீங்க கூட வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்ப கோயில்ல போறீங்க, கோயில்ல பாக்குறீங்க, அது எதனால செய்யப்பட்டது? வாட் இஸ் இட் மேட் அப் ஆஃப்? எதனால செய்யப்பட்டது? கல்லு தானே. கோயில இருக்கிற கல்லு தானே, கல்லு தானே. அந்த கல்லை தெய்வமாக மாத்தி இருக்கிறாங்க. ஆகம முறைப்படி சில பிரபஞ்ச ரகசியங்களை, பிரபஞ்ச உண்மைகளை, இறை சக்தியை வந்து அதை புரிந்து கொண்டு அந்த இறை சக்தி அதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது கல்லு தானே, வெறும் கல்லு தானே. விக்கிரங்கள் என்ன? வெறும் மெட்டல் தானே, சாதாரண பார்க்குற மெட்டல் தானே. பஞ்சலோகம், 5 உலோகங்கள், அதை கம்பைன் பண்ணி பண்றாங்க, அது மெட்டல் தானே. கல்லு மெட்டல் தானே. படிக்கட்டு ஏறி போறீங்க, கல்லு மேலே தான் போறீங்க, அந்த கல்லையை கும்பிடுறீங்க, படிக்கட்டியா கும்பிடுறீங்க, உள்ள இருக்கிற கடவுளை போய் கும்பிடுறீங்க. மெட்டல் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்றோம், வெவ்வேறு வகையில யூஸ் பண்றோம். அந்த மெட்டலை கும்பிடுறோமா? இல்லையே. அந்த மெட்டலால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகத்தை கும்பிடுறோம், இந்த விக்கிரகத்தை கும்பிடுறோம், அது ஒரு பொருள் தானே. ஸோ இப்போ இந்த கிறிஸ்டல்ல இது ஒரு கல்லு தானே, இது என்ன பண்ண நினைக்காங்க? இட் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் காட், இட் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் அல்மைட்டி காட். அது கடவுளே உங்க கூட இருக்கிற மாதிரி. கடவுள் கூடவே வச்சுட்டு இருக்கிறீங்க, உங்க கூடவே இருக்கு, 24 hours உங்க கூடவே இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தை தான் நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, ஆரம்ப காலகட்டத்தை தான் நீங்க டிமாண்டு எனக்கு இது பண்ணணும்னு கேட்குறீங்க. அது உள்ள டியூனப் ஆக 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 நீங்க கேட்கவே வேணாம், நீங்க எதையுமே கேட்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அது பண்ணும்.
உங்களுக்கு எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது சரி, எது சரியில்லை. மனசு ஒண்ணு கேட்கும், ஆத்மா ஒண்ணு சொல்லும். ஆத்மா சொல்றது தான் கரெக்டா இருக்கும், மனசு கேட்கறது தப்பா இருக்கும். மனசு இப்ப கேட்கும், அப்புறம் அடாடான்னு அடி கொடுத்த வாங்கிட்டு அப்புறம் அடாடா தப்பு பண்ணேன்னு ஃபீல் பண்ணும். ஆத்மா அப்படி பண்ணாது, ஆத்மா கரெக்டா உங்களை வழி நடத்தும். மனசுக்கும் ஆத்மாவுக்கு இருக்கிற வித்தியாசம்னா, மனசு ஆஹா இது நல்லது, இது சூப்பர், இது அருமை அப்படின்னு போகும். ஆத்மா சொல்லும் இது வேண்டாம், இது வேணாம்னு சொல்லி. ஏன்னா ஆத்மாவுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். நீ பின்னால போய் கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லி தெரியும். ரொம்ப அழகா இருக்கு இந்த பொண்ணு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி லவ் பண்ணுவாங்க. அப்புறம் அதோட சுயரூபம் தெரியும், அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னுவாங்க. எந்த பொண்ணு அழகா இருக்குன்னு போனீங்களோ அது உன் மனசுதானே சொல்லிச்சு. அப்ப ஆத்மா கிட்ட கேட்டிருந்தா, கிறிஸ்டல கூட கையில வச்சிருந்தா, ஐயா இந்த பொண்ணு வேணா, அழகுதான், ஆனா பின்னால ஆபத்து, உனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிடு. நீங்க முன்னாடியே ஆபத்து ஆயிடுவீங்க. மாப்பிள்ளை சூப்பரா இருக்கான், நல்லா அழகா இருக்கான், ஃபாரின்ல சம்பாதிக்கிறான், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், சொந்த வீடு இருக்கு, சொந்த வாசல் இருக்கு, நகை நட்டு நிறைய இருக்கு, பரவாயில்ல பொண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு கொடுக்குறீங்க. கையில கிறிஸ்டல் இருந்து ஆத்மா கிட்ட லிங்க் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவாய்ட் பண்ணிவிடும். ஏய் இவன் இப்படிதான் இருப்பான், பின்னாடியும் சுயரூபத்தை காட்டுவான், இவங்ககிட்ட என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கு, பின்னாடி சஃபராவே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியர் பண்ணி அவாய்ட் பண்ணி விட்டுரும். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆஹா சூப்பரா இருக்கான் பையன், ஃபாரின்ல படிக்கிறான், ஒரே சொத்து, ஒரே புள்ள, ஏகப்பட்ட சொத்து, அனுபவிக்கும், நம்ம பொண்ணு தான் அனுபவிக்கும், நம்ம புள்ள சந்தோஷமா இருக்கும், நாத்தனாருங்க இல்ல, கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, தொந்தரவே இல்லை, ஆஹா சூப்பர்னு கொடுப்பீங்க. அப்புறம் தான் தெரியும் சுயரூபம். அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க, அடடடா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. எப்ப பண்ணுவீங்க, மனம் சொல்லி விட்டுரும், மனம் தான் காட்டுங்களா, திரும்பி காட்டும். ஆத்மா கிட்ட கான்டாக்ட் பண்ண மாட்டீங்க, விட்டுருவீங்க, ஆத்மாவை கண்டுக்கவே மாட்டீங்க. ஆத்மாசும் அடிடே வேணாம், இதை வேணாம், இந்த மாப்பிள்ளை வேணாம், இதுகிட்ட கொடுக்காத, நீ வேற கொடு, இது வேணாம், செட் ஆகாதுன்னு உங்களுக்கு சொல்லும். பல வகையில சொல்லும், இண்டிகேஷன் கொடுக்கும். அதை கொடுக்கலன்னா கடவுளே கிடையாது. நம்ம கடவுளுடைய இண்டிகேஷனை புரிந்து கொள்வது இல்லை, நம்ம கடவுள் கொடுக்குற அந்த ஹிண்ட்டை புரிந்து கொள்வது இல்லை, நம்ம கடவுள் கொடுக்குற அந்த சமிகையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. கடவுள் எல்லாருக்கும் வழி காட்டுறார், நம்ம தான் பேச்சு கேட்கறது இல்லை. அது எப்படி கேட்கறதுன்ற டெக்னிக்கை தான் நம்ம கர்மாந்திகளும் சொல்லி கொடுக்குறோம். நீங்க கஷ்டப்படணும்னு நோக்கம் கிடையாது, கடவுள் வழி காட்டுறாரு. இப்போ கிறிஸ்டல் இருக்கிறவங்க கிறிஸ்டல் வழி காட்டுறாரு, கிறிஸ்டல் இல்லாத இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி வழி காட்டுறாரு. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. அதெல்லாம் இல்லை, இந்த மாப்பிள்ள தான் பெருசு சூப்பர் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. அப்போ அப்புறம் சுயரூபம் தெரிஞ்ச பிறகு அடடா தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல். இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்றது, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்றது, உன்னுடைய வாழ்க்கையும் போகும், உங்க நிம்மதி சந்தோஷமும் போகும், ஒட்டு மொத்தத்துல இன்னொரு கல்யாணம், இந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் பாதிக்கும். அது வேறு வகையில செகண்ட் மேரேஜ்லையும் வேறு வேறு வகையில பாதிக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுக்கனால தெரியும், செகண்ட் மேரேஜ் பண்ணவங்க புலம்பிட்டு வருவாங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணவங்க புலம்பிட்டு வருவாங்க, சொல்லுவாங்க இந்த கஷ்டம் சார், இந்த கஷ்டம் சார். அவங்க சோகக்கதையை கேட்கறதுக்கு நமக்கே சங்கடமா இருக்கு. என்ன பண்றது, அவங்க கேட்டுட்டு அவங்க ரெமடி சொல்லணும். அறியாமை தெரியல, கடவுள் கொடுக்குற இன்ஸ்டிங்க்டை, கடவுளை பிடிக்கிறத நம்ம விட்டுறோம். ஏன், பிகாஸ் கடவுளுடைய கான்டாக்டை கட் பண்ணிக்கிறோம். அவர் சொல்றத நம்ம கேட்கறது இல்லை. அப்போ அவருடைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சில விஷயங்கள கிறிஸ்டல் மூலம் நமக்கு அவேர்னஸ் கொடுப்பாரு, அந்த இண்டிகேஷன் கொடுப்பாரு, குழு கொடுப்பாரு. புரிஞ்சுட்டு நீங்க அந்த மாப்பிளை கொடுக்க மாட்டீங்க. ஏதாவது 1000 பேர் சொன்னாலும் இல்ல வேண்டாம்ப்பா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாப்பிளை கொடுப்பீங்க. அது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும். கஞ்சியோ கூட குடிச்சா கூட நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். கஞ்சியோ கூட குடிச்சா கூட சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும். நீங்க பெரிய 4 காரு 7 பங்களா, கூப்பிட்ட குரல், இத்தனை மாப்பிள்ளைக்கு இத்தனை சௌகரியங்கள் இருக்கிற மாப்பிள்ளைக்கு பண்ணி கொடுத்தாலும் உள்ள ரொம்ப சோதனையா கடுமையா இருக்கும் இல்லையா? இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நாமளே பார்த்துருக்கோம், பேப்பர்ல வருது பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க, நீயும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. வரதட்சணை நிறைய கொடுத்து, நிறைய பண்ணி, பெரிய குடும்பம், பெரிய ஃபேமிலி சொல்லி கொடுத்து அந்த அந்த குழந்தை சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு கூட இப்போ ஒரு 2-3 months பேக்கு இதை நிறைய பேப்பர்லாம் வந்தது. எனக்கு அது பார்க்க டைம் இல்லை. நிறைய பேர் கேள்வி கூட கேட்டாங்க, இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்ல டைம் இல்லை. இப்போ ஒரு 3 months பேக்கு ஏதோ நிறைய டவுரிலாம் கொடுத்து பண்ணி, திருப்பூரா ஏரியாவில் கொடுத்து பண்ணி கடைசியில் அந்த பொண்ணு சூசைடே பண்ணிக்கிச்சு சார், அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுருவாங்க, ஆன்சர் பண்ண டைம் இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்குது. இப்போ இவங்களுக்கு அந்த பொண்ணை கொடுக்கும் பொழுது இவங்க கையில கிறிஸ்டல் வச்சிருந்தாலோ, இல்லை கர்மா கிளியரிங் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலோ, இன்னும் வேற சில நடைமுறைகள் கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருந்தாலோ சத்தியமா அந்த பொண்ணை அந்த மாப்பிள்ளை கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப ஃபீல் பண்றாங்க, இப்ப கேஸ் போடுறாங்க அந்த பொண்ணு மேல, பொண்ணுனுடைய சம்பந்திங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, கேஸ் நடக்குது. யாருக்கு என்ன புரியும்? அவங்களுக்கு சஃபரிங்கு, அவங்க கோர்ட்டு, அவங்க கேஸ் பண்றாங்க. உன் பொண்ணு போயிடுச்சுல்ல, உன் பொண்ணு கஷ்டப்பட்டு பொண்ணுக்கு போயிடுச்சு, நீ போட்ட பணத்தை வாங்கிக்கிற, போட்ட நகையை வாங்கிக்கிற, எல்லாம் வாங்கிக்கிற. நீ பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி கொடுத்தீங்களே, அந்த பொண்ணை திருப்பி கொண்டு வர முடியுமா உங்களால?
அந்த பொண்ணுடைய வலி வேதனையை யாராவது அனுபவிக்க முடியுமா? அந்த பொண்ணு தான் அனுபவிச்சிருக்கு. அதனால் நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க. அந்த வலி வேதனை கற்று யாராவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுமா, மாற்றிக்க முடியுமா, இல்லை குறைக்க முடியுமா? பட்டது தானே. என்ன காரணம்? எல்லாமே கர்மா தான் காரணம். ஸோ அந்த கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கர்மாவை புரிந்து கொள்ள வேண்டும், கர்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்மா வந்து டெலிகேட்டான சப்ஜெக்ட். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, கர்மா நல்ல கர்மா மாதிரி தெரியும், ஆனால் கெட்ட கர்மாவாக இருக்கும். கெட்ட கர்மா மாதிரி தெரியும், நல்ல கர்மாவாக இருக்கும். ஐடென்டிஃபை பண்ணணும். சார் நீங்கள் தொடர்ந்து இந்த வகுப்புகள்லாம் நான் தூங்காமல் முழிச்சிட்டு இருந்து கரெக்டாக உள்வாங்கி கரெக்டாக வாங்கினீங்கன்னா இந்த பக்குவம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உடம்புல உயிர். எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, டாக்டர் இது குட் கர்மா, டாக்டர் இது பேட் கர்மா, டாக்டர் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு வரணும். நான் எதிர்பார்க்குறேன். எனக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வரணும். எனக்கே டாக்டர் இது இப்படி டாக்டர் எனக்கு பதில் நீங்கள் செய்கிற அளவுக்கு நீங்கள் வரணும்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சரிங்களா? நிறைவேற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். சரியா? நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றி. நன்றிகள் ஐயா.